ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا بمحي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعلموا أن الله مع المتقين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகையவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவருடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களான நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழியாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை நசீபாக்கி தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக. உலகில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, இந்த ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய பாக்கியமான மஜ்லிஸ் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மென்மேலும் கியாமத்து நாள் வரை தொடராக நடக்க தௌஃபீக் செய்வானாக. இதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, இதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ, இதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி அருள்வானாக. நமது பள்ளியினுடைய ஹாஜி சங்கை மிகு செயலாளர் அவர்கள் அருமையான முறையிலே கல்வை சுத்தப்படுத்தும் முகமாக ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லித் தந்தார்கள். உண்மையிலே ஒரு செயலாளர் இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி. அல்லாஹ் அவர்களுக்கும் ஆஃபியத்தை கொடுத்தல்வானாக. சங்கை மிகுந்தவர்களே, 115வது மாத பயான் ரபியுல் ஆஹிரினுடைய நாள் மாதம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறைநேசர்களும் அவர்களின் செய்த சேவைகளும். அருமையானவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்ன சேவை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக வேண்டி சேவை செய்ய வேண்டும், எந்த விதத்தில் எல்லாம் சேவை செய்ய வேண்டும், அந்த சேவைகள் மக்களுக்கு தேவையானதா, தேவைக்குட்பட்டதா,
என்பதை உணர்ந்து செய்வார்களேயானால் அந்த சேவைக்கு கியாமத்து நாள் வரைக்கும் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். சேவை என்பது சாதாரண விஷயம் அல்ல. முதலில் இறை நேசர்களாக வாழ்வது மிக பெரும் ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் பெற்ற இறைநேசர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முத்துக்களான, வைரங்களான, மாணிக்கங்களான மாணவர்களையும் முரீதுகளையும் உருவாக்குவது எடுப்பதற்கு அந்த அடிப்படையிலே சேவை செய்வது இல்லை, யாருக்காவது உதவி செய்யும் என்ற அடிப்படையில் சேவை செய்வது. அந்த உதவி என்பது எல்லா விதத்திலும் இருக்கும். துஆவின் மூலமாக இருக்கும், செல்வத்தின் மூலமாக இருக்கும், இல்லை இல்லை தங்களுடைய உடலால் கூட சேவை செய்ய முடியும். மன்னர் நௌஷேர்வான்ங்கிற ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அல்லாமா அப்துல் ரஹ்மான் பின் சஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் நுஸ்துஹால இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. சேவைங்கிறது லேசான விஷயம் அல்ல என்பதை நாம் முதல்ல உணரணும். எல்லாரும் செய்ய மாட்டோம், எல்லாரும் செய்ய முடியாது, எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது, தொடர்ந்து செய்ய முடியாது. அப்படித்தானே? ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், 3ஆம் நாள் நம்மளுக்கே சோம்பல் வந்துடும், நம்மளுக்கே எரிச்சல் வந்துடும். ஆமா இவருக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா இதுதான் வேலை அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மன்னர் நௌஷேர்வான் அவர் தங்களுடைய வாழ்க்கையில ஊர்ல உலா வர்றாரு. தன்னோடி மந்திரிகளை கூப்பிட்டுட்டு அப்படி வர்றாரு. ஒரு வயசான கிழவர், ஒரு வயசானவர் மரம் நட்டிட்டு இருக்கிறார். மன்னர் நௌஷேர்வான் கிட்ட போய் கேட்டாங்களாம், பெரியவரே என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. மரம் நட்டிட்டு இருக்கிறான்னு சொன்னார். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு காடெல்லாம் வீடு ஆகுது. சுபஹானல்லாஹ். கயிறு அப்போ மரம் நட்டிட்டு இருக்குன்னு சொன்னார். அப்போ மன்னர் நௌஷேர்வான் கேட்டாங்களாம், இந்த மரம் நட்டுறீங்க, இது வளர்ற வரைக்கும் நீங்க இருப்பீங்களான்னு கேட்டாங்களாம். இது வளர்ற வரைக்கும் நீங்க இருப்பீங்களா? தேவையில்லாத வேலையில்லை, அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. அப்ப அவங்க சொன்னாங்களா, வளர்ற வரைக்கும் நீங்க இருப்பீங்களா, என்னத்துக்கு போட்டு இந்த வேலை செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நௌஷேர்வான் கேட்டார். அப்ப அந்த பெரியவங்க சொன்னாங்களா, இப்படி ஒவ்வொரு மனிதரும் நினைத்தால் ஊர்ல உலகத்தில மரங்கள் வளர்ந்திருக்காது, நட்டப்பட்டிருக்காதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் நினைச்சா நம்ம வளர்ற வரைக்கும் பார்க்க இருக்குவோமா, வளர்ந்து எப்ப நம்ம பார்க்கறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா யார் மரம் நட்டுவா, யார் அந்த சேவைகள் செய்வாங்க? இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்தால் மரம் வளர்த்திருக்க முடியாது, மரம் வைக்க முடியாது, யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த வயதானவர் சொன்னார். மன்னர் நௌஷேர்வான் சொன்னாராம், பரவாயில்ல, அறிவாளியா பேசுறாரு, அறிவித்திறமையோடு பேசுறாரு, புத்தி குருமியோடு பேசுறாரு, ஒரு தினார் எடுத்து திர்கத்தை எடுத்து கொடுப்பான்னு சொல்லி தன்னுடைய மந்திரிட்ட சொன்னாரு. அந்த வயசானவர் அந்த திர்கத்தை வாங்கிட்டு, பணத்தை வாங்கிட்டு, சுபஹானல்லாஹ், எல்லா மரங்களும் வளர்ந்த பிறகுதான் பிரயோஜனம் கொடுக்கும், ஆனா என் மரம், நான் வைக்கிற மரம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பிரயோஜனத்தை தந்துட்டுன்னு சொன்னாராம். எல்லா மரம் வளர்ந்துதானே பழம் கொடுக்கும், ஆனா என் மரம் வளர்றதுக்கு முன்னாடி நட்டும் போதும் பிரயோஜனம் தந்துட்டு அப்படின்னு அவர் சொன்னாராம். மன்னர் நௌஷேர்வான் சொன்னார், சுபஹானல்லாஹ், இதுவும் அறிவார்ந்த விஷயமா தான் இருக்குது, இப்ப இன்னொரு திருகத்தை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் அந்த வயசானவர் சொன்னாராம், எல்லா மரமும் வளர்ந்து ஒரு முறைதான் காய்க்கும், ஆனா என் மரம் வளர்றதுக்கு முன்னாடி 2 முறை எனக்கு பிரயோஜனத்தை தந்துட்டேன்னு சொன்னாராம். 2 பிரயோஜனம் தந்துட்டு அவர் சொன்னாரு. அப்ப மன்னர் சொன்னாரு, எப்ப இன்னொரு திருகத்தை எடுத்து கொடுப்பான்னு சொன்னாராம். எத்தனை திருகம் ஆயிட்டு? 3 திருகம் ஆயிடுச்சு. இப்படி 3 திருகத்தை எடுத்து கொடுத்துட்டு மன்னர் நௌஷேர்வான் சொன்னாராம், இது லேசான கிழவர் அல்ல, இந்த லேசான வயசான லேசானவர் அல்ல, இருக்க ஹசானாவை காலி ஆக்கிடுவாரு, கிளம்புன்னு சொன்னாராம். ஒரு மரம் நட்டக்கூடிய அந்த சேவை செய்தவர் நல்லவர். அவர் வெளிப்படுத்திய அந்த செய்தி எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சேவை செய்யுங்கிறது அந்த மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. அந்த மனப்பான்மை யாருக்கு வரும் சொன்னா, நல்லவங்களுக்கு மாத்திரம் உருவாகும், நல்லவங்களுக்கு மாத்திரம் அது ஏற்படும். அப்ப இறைநேசர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட விதம், முதலில் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழிகளை தேடினார்கள். அதற்கு பின்னாடி எந்த அடிப்படையில், எப்படி, யாருக்கு, எந்த விதத்தில்
தன்னுடைய சேவைகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சேவையை தொடங்கினார்கள். முதல்ல இறை நெருக்கம்ங்கிறது என்ன சொன்னா என்ன, ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ரவுது ரையாஹ்ங்கிற கிதாபில பதிவு செய்வாங்க. ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மிக பெரும் ஒரு ஞானி, மிக பெரும் ஒரு சூஃபி. அவங்க வாழ்க்கை வேறமாக இருந்தது, வேற மாதிரியாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதற்கு பின்னாடி அல்லாஹ் அவர்களை இந்த ஆன்மீக துறையில் அவர்களை திருப்பினான். திருப்பப்பட்ட அந்த ஃபுதைல் பின் இயாத் சுப்ஹானல்லாஹ் மிக பெரும் ஒரு ஞானியாக திகழ்ந்தார். அவங்க சொல்றாங்க, மன் அரஃபல்லாஹ மின் தரீகில் மஹப்பத்தி பிகைரி ஹௌஃபி. அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்று நினைக்கிறான், மஹப்பத் பிரியம் வைக்கிறான், அவனை அறியணும் அப்படி நினைச்சு பிரியம் வைக்கிறான். ஆனா எது இல்லாம பிகைரி ஹௌஃபின், பயம் இல்லை, அல்லாஹ்வை அஞ்சல்ல, அல்லாஹ்வை பயப்படல. ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படாமல், அல்லாஹ்வை அஞ்சாமல் அவன் பிரியம் கிடைக்க வேண்டும், அவனை பிரியப்படுகிறான், அந்த வழியில அவன் அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். இப்படிப்பட்டவன் அல்லாஹ்வை பயப்படாமல், அல்லாஹ்வை அஞ்சாமல் அவனை நேசிக்கிறான், அந்த நேசத்தின் மூலமாக அவனை அறிகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் யார் தெரியுமா? ஹலக, அவன் நாசமா போனவன் சொல்றாங்க. பிரியம் இருக்குது, அந்த பிரியத்தின் மூலமா அறிய நினைக்கிறான், ஆனா எது இல்ல, பயம் இல்ல. இறைநேசர்களுக்கு ஆடி வேறு அஸ்திவாரம் அச்சம், பயம், அதுதான் அஸ்திவாரம். அப்ப ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வை அறிய நினைக்கிறான், ஆனால் பிரியப்படுகிறான். அவனுடைய பிரியமும் அறியவும் கூடிய அந்த காரியமும் அவனை பயப்படாமல் இருக்குமே, ஆனால் ஹலக, அவன் நாசமா போயிட்டான்னு சொன்னான். இது ஒரு தன்மை. இன்னொரு தன்மை சொல்றாங்க, ஒமின் தரீகில் ஹௌஃபி, ஒமின் தரீகில் ஹௌஃபி, பயப்படுறான், பிகைரில் மஹப்பா, நேசம் இல்லை, இதுக்கு நேர் மாற்றம். நேசம் இல்லாமல் அவனுடைய அச்சம் மட்டும் இருக்குது, பயம் மட்டும் இருக்குது. நேசம் இல்லாமல் பயமாத்திரம் இருக்குமையானால் இவன் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி விட்டான் என்று சொன்னாங்க. முதல்ல மஹப்பத் இருந்துச்சு, ஆனா பயம் இல்லை, இவன் நாசமா போயிட்டான். ஆனால் மஹப்பத் இருக்குது, நேசம் இல்ல, நேசம் இருக்குது, பயம் இல்ல. இந்த ரெண்டு பேர்களும், ஒருத்தர் நாசமா போனாரு, இன்னொருத்தர் தூரமாகி விட்டார். ஆனால் மூணாவது விஷயம் சொல்றாங்க, ஒரு மனிதன் மன் அரஃபஹு மின் தரீகில் மஹப்பதி வல் ஹௌஃபி மஅன், ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து வச்சு, அவன் மஹப்பத்தும் இருக்கிறது, அவனிடத்தில் பயமும் இருக்கிறது, அல்லாஹ்வை அஞ்சவும் செய்கிறான், நேசிக்கவும் செய்கிறான். இந்த ரெண்டு துருக்கிலையும், இந்த ரெண்டு பாதையிலும் ஒரு மனிதன் ரப்பை அறிய வேண்டும் என்று நினைப்பானையானால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை தன்னை நெருக்கமாக ஆக்கிக் கொள்கிறான். ரெண்டும் இருக்குல்ல, மஹப்பத் இருக்குது, பயமும் இருக்குது. இந்த ரெண்டும் இருக்குமையானால் ரப்பு தன்னோடு நெருக்கமாக ஆக்கிக் கொள்கிறான், ரப்பு தன்னுடைய நேசனை ஆக்கிக் கொள்கிறான், அவன் கேட்டது எல்லாம் வழங்குவான் என்று செய்தனா ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். சாதாரண விஷயமான முறையில் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க வலிமார்கள். எல்லா விஷயத்திலும் முதல்ல அஸ்திவாரமாக விளங்கக்கூடியது அவனுடைய வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்த விஷயம் அச்சம், அடுத்து மஹப்பத். இந்த ரெண்டிலையும் ரப்பை தேட நினைக்கிறார்கள். இது உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான விஷயம். பயம் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், எப்பொழுதும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அவனை நேசிக்கணும். ரப்பு யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படியெல்லாம் அவன் செயல்படுகிறான், இந்த அடியார்கள் எப்படி பார்க்கிறாங்கிறது ரப்ப அவனுடைய நெருங்குவதற்குண்டான வழிகளை அச்சத்தின் மூலமாக அவன் நேசித்துக் கொண்டே இருக்கணும். அப்படி இருப்பாமையானால், அப்படி இருப்பார்களையானால் அந்த நேசர்களை ரப்புல் ஆலமீன் தன் நெருக்கமாக ஆக்கி தன்னுடைய காரியங்கள், அவர்கள் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கொடுக்கிறான் அல்லாஹ் என்று ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நாதாக்களான சாலிஹீன்கள் அதே ஃபுதைல் பின் இயாத் எல்லா நேரமும் இறை சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், இபாதத்தில் குறையில்லாதவர்கள்,
சுன்னத்தில் குறையில்லாதவர்கள், நஃபிலில் வணக்கத்தில் குறையில்லாதவர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஷேகு, அந்த பெரியவங்க, ஒரு மனிதர் இறை நெருக்கத்தை பெற்றுவிட்டால், இறை நெருக்கத்தையும் நேசத்தையும் அன்பையும் பெற்றுவிட்டால் எந்த விதத்திலெல்லாம் உணர்த்தப்படுகிறார்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். இர்ஷாதுல் இபாத் அப்படிங்கிற கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. இந்த ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் ஒது செய்யும் போது ஒரு தடவை கையை கழுவிட்டாங்க. கையை ஒரு தடவை கழுவிட்டாங்க. எத்தனை தடவை கழுவணும்? 3 தடவை. ஒரு தடவை கழுகிறது ஃபர்து, 3 தடவை கழுகிறது சுன்னத். எல்லாமே எந்த காரியமும் ஃபர்து ஒன்னு செய்தால் கூடிவிடும். ஆனால் 2, 3 இந்த காரியங்கள் செய்வது சுன்னத்துக்குட்பட்டது. இப்ப ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை அப்படி ஒது செய்யும் போது கரங்களை ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு விட்டுட்டாங்க. அன்று இரவு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவில தோன்றி சொன்னாங்களே, யா ஃபுதைல் அத்ததுருக்க சுன்னதி, அத்ததுருக்க சுன்னதி, என் சுன்னத்தை விட்டுட்டியாமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அப்படியான எந்த அளவிற்கு கண்காணிப்பும் இருக்கிறது, எந்த அளவுக்கு உணர்த்துதலும் இருக்கிறது. நாம எத்தனை முறை உதுவில் உண்டான குறைகள் இருக்கிறது, பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறது. உது பரிபூர்ணமாக இருந்தால்தான் தொழுகை பரிபூர்ணமாக இருக்கும். அப்ப கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபல் ஃபضل அத்ததுருக்க சுன்னதி, என் சுன்னத்தை விட்டுட்டியாமான்னு கேட்டாங்களாம். ஃபன்தபஹ, திடுக்கிட்டு விழித்தார்கள் சையதுனா ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. திடுக்கிட்டு விழிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு சுன்னத்தை விட்டுட்டமே அப்படிங்கிற அடிப்படையில காலம் முழுக்க ஒவ்வொரு நாளும் 500 ரக்காத் தொழுதாங்களாம். நடக்குமாங்க? இறைநேசர்கள்னா யாரு? முதல்ல அவங்களுடைய தன்மைகள் என்ன, அவங்களுடைய சிவத்துகள் என்ன, அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்களுடைய பண்பாடுகள் என்ன, அத்தனையும் விளக்குவார்கள் சையதுனா யஹ்யா பின் முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா இஸ்மாயில் ஹக்கல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய ரூல் பயான்ல பதிவு செய்வாங்க. சிஃபத்துல் வலி, இறைநேசருடைய தன்மைகள், அவங்களுடைய தன்மைகள் என்ன என்பதை சொல்வார்கள். இப்ப இங்க ஒரு சுன்னத்தை விட்ட காரணத்தால், ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணர்த்தப்பட்ட காரணத்தால் தன் வாழ்நாள் முழுக்க 500 ரக்காத் ஒவ்வொரு நாளும் தொழுகுவாங்களாம். நம்மளால முன்பின் சுன்னத் தொழுகிறதுக்கு யோசிக்கிறோம், கொஞ்சம் சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, சுஃபியானு சௌரி ஒரு முறை வலது காலை எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக இடது காலை வச்சுட்டாங்க. அசரீர சப்தம் முழங்கப்பட்டது. யா சௌர். வலிமார்களுக்கு சில புனைப்பேர் இருக்குல்ல, இந்த சில புனைப்பேர்கள் எல்லாம் சில உணர்த்துதலை கொண்டு வரப்பட்டது. உணர்த்துதல்களை தன்பி எச்சரிக்கை கொண்டு வரப்பட்டது. சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள அசல் பேர் வேற. இப்ப சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்-சௌர் அப்படிங்கிறது சுன்னத்திற்கு மாற்றமான அவசரத்தில் நான் அவங்க இடது காலை வச்சு உள்ள வச்சதுனால யா சௌர், காலமாடே அப்படின்னு கூப்பிடப்பட்டதால் தன் காலம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க அந்த பேரோடு இணைத்துக் கொண்டார்கள். சுஃபியான் சௌரி அப்படின்னு தன்னுடைய இணைத்துக் கொண்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய குறையை, ஒரு ஆளுடைய குறைய காது கேட்காமல் மறைத்த காரணத்தால தன்னை செவுடர் என்று உலகம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க ஆக்கி கொண்டவர்கள். நல்ல காது கேட்கும், நல்ல காது கேட்கக்கூடியவர்கள் ஒரு குறையை மறைச்ச காரணத்தால அந்த குறையை இப்படி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பெண்கள் ஒரு சட்டம் கேட்கின்ற போது ஏற்பட்ட ஒரு குறையினால் காலம் முழுக்க தங்களுடைய பேரோடு ஒரு செவுட்டுத்தன்மை, ஹத்திமுல் அசம், செவுட்டு மனிதர். நம்ம லேச நல்ல காது கேட்கும், இல்ல சில பேர்கள் அப்படி காது கேட்காம இருந்தாலும் என்ன காதெல்லாம் கேட்கும், ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். கேட்க தன்மை கொஞ்சம் குறைவான உள்ளவர்களா இருந்தாலும் கூட சில காரியத்தில் நாம சில பேச்சு பேசும்போது தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது நல்ல கேட்கும், நல்ல பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறையை நாம வெளிப்படுத்த மாட்டோம். காலம் முழுக்க தங்களுடைய பேரோடு ஹாத்தமுல் அஸம், செவுட்டுத்தன்மையுடைய ஹாத்திம் என்று தங்களோடு இணைத்துக் கொண்டவர்கள்.
அதனால யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், வலிமானுடைய தன்மை, அவர்கள் தன்மை சுன்னத்தை விட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களிடத்தில் சிதுக்கு இருக்கும், உண்மை இருக்கும், சபர் இருக்கும், ஷுக்ர் இருக்கும், ஹிதுமத் இருக்கும், இபாதத் இருக்கும், இதாஅத் இருக்கும், தஹஜ்ஜத் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். உங்கள்ட்ட ஃபக்ரான அந்த தன்மையும் இருக்கும், ஜுஹுது இருக்கும், ஹிக்மத் இருக்கும், திலாவத்தில் குர்ஆன் இருக்கும், zikr இருக்கும், ஒட்டுமொத்தமாக இருக்கும். இல்லாத தன்மையும் எழுதுவாங்க. இல்லாத தன்மை என்ன? சுப்ஹானல்லாஹ். அவங்கள்ட்ட கிதுப் இருக்காது, பொய் இருக்காது, எப்பவுமே பொய் இருக்காது, கீபத் இருக்காது, புறம் பேசுதல் இருக்காது, நமீமத் கோல் சொல்லுதல் இருக்காது. இப்படி சில விஷயம் சொல்லுவாங்க. பொய் சொல்றதும் கீபத்தும் நமீமத்தும் ஹசதும் பொறாமிகளும் இருக்காது. இன்னும் நிறைய சொல்லுவாங்க. இப்ப நாமள்கிட்ட கொஞ்சம் நேர் மாற்றம் பாருங்களேன். வலிமார்கள்ட்ட எதுவெல்லாம் இருக்குதோ அதுவெல்லாம் நம்மள்ட்ட இருக்காது. அவங்கள்ட்ட எதுவெல்லாம் இருக்காதோ அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. இதுதான் மனிதனுக்கும் மகானுக்கும் வித்தியாசங்க. மனிதர்களுக்கும் மகான்களுக்கும் வித்தியாசம். அவங்கள்ட்ட ஹிதுமத் இருந்துச்சு. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே சேவைகள். இறைநேசர்களும் அவர்களின் சேவைகளும். முதலில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தன்மை சிதுக்கு, உண்மை. உண்மையா இருந்த காரணத்தால் தான் 40 திருடர்களும் ஒரே நேரத்தில் மாறினாங்க. தெரியுமில்ல எல்லாத்துக்கும். ஹவுஸில்லாத ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த முதலாக ஏற்பட்ட அந்த நிகழ்வு தானங்க இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையிடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த தன்மை, என் அன்பு மகனே, எப்பொழுதும் நீ பொய் சொல்லக்கூடாது, எப்பொழுதும் நீ சிதுக்கோடு இருக்க வேண்டும். சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாமா இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசத்தை 19 விஷயங்களை எழுதுவார்கள். அதில் சொன்னார்கள், யா முஆத் சிதுக்குல் ஹதீஸ், நீ முதல்ல உண்மையை சொல் என்று சொன்னார். உன்னை கவர்னராக நான் யமன் தேசத்துக்கு அனுப்புறேன். அனுப்பக்கூடிய உன்னை நீங்கள் எப்பொழுதும் உண்மையைத்தான் பேச வேண்டும். அந்த சொல்லப்பட்ட அந்த செய்தியை தான் தன்னுடைய தாய் தன் மகனுக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு, என் அன்பு மகனே, நீ எப்பொழுதும் பொய் சொல்லாதப்பா, உண்மையே சொல்லுப்பான்னு சொன்னாங்க. ஒரு உண்மை எத்தனை பேர்களை நேர்வழிப்படுத்துச்சு. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah. உண்மை என்பது நன்மையின் பக்கம், நேரான பாதையின் பக்கம் காட்டும். நேரான பாதை நன்மை சொர்க்கத்தின் பக்கம் காட்டும். அப்ப ஹவுஸில்லாலும் சொர்க்கவாசியா நரகவாசியா சொல்லுங்களா? நம்ம தானே முடிவு பண்ணணும். நீங்க எப்படி வலியில்லான்னு சொல்றீங்கன்னு கேட்கிறான். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி எப்படி இறைநேசர் என்று சொல்றேன்னு கேட்கிறான். ஒரு உண்மை வாழ்க்கையில் ஆரம்பமான முறையில் திருடர்களிடத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒற்ற உண்மை, அவங்களே சொன்னாங்களா, திருடர்களே சொன்னாங்களா, உன் தாயினுடைய அல்லாஹ், உன் தாயினுடைய ஒப்பந்தத்திற்கு நீ மீறாம நீ கட்டுப்பட்டு நடக்கிறியாப்பா, நாங்க இத்தனை ஆண்டு காலம் ரப்பினுடைய அவனுக்கு நாங்கள் மாற்றம் செய்து கட்டுப்படாமல் நடக்கிறோமே என்று இப்ப மக்கா அந்த திருடனுடைய தலைவன் அழுதான் என்று வரலாறு வரும். அப்ப ஒரு உண்மை எத்தனை பேர்கள் நேர்வழிப்படுத்துச்சு. நல்லவர்கள்ட்ட இருந்த தன்மை சிதுக்குத்தான் முதல் உண்மை. அவர்களிடத்தில் உண்மையாக இருந்துச்சு. அந்த உண்மையின் வெளிப்பாடு சுபஹானல்லாஹ் உயர்ந்தவர்களாக மாற்றிச்சு. சங்கேமிக்கவர்களே, நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மையை பேசினார்கள், பெருமையோடு வாழ்ந்தார்கள், சுக்ரோடி வாழ்ந்தார்கள், ஹிதுமத்தோடி வாழ்ந்தார்கள், இபாதத்தோடி வாழ்ந்தார்கள், இத்தாஅத்தோடி வாழ்ந்தார்கள், பெரியவர்களை மதித்தார்கள். நீங்க சொன்னாங்க இல்லையா நம்ம செயலாளர், அவங்க நீங்க எங்க பெரியவங்களை மதிக்கிறாங்க? கொஞ்சம் லேச தட்டிட்டா ஏன் பார்த்து போக தெரியாதான்னு கேட்கிறான். யாரு கேட்கறது? யாரு? 18 வயசு புள்ள, 18 வயசு. இவருக்கு பேரனுக்கு பேரனா இருப்பான். அவன் கேட்கிறான், ஏன் பெருசு பார்த்து போக தெரியாதான்னு கேட்கிறான். இது போன வாரம் ஜும்மால 2 நாளைக்கு முன்ன, நேற்று தானே, ஆமா நேற்று இந்த ஜும்மால பேசும்போது சொன்னேன். நேற்று அசர்ல நான் பள்ளி விட்டு வெளியே இறங்குறேன். அவ்வளவான பேசி இருக்குது. இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி வேகமா போறாங்க வண்டியில
அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசியிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், அசருக்கு வெளியே இறங்குறோம், 5-6 பிள்ளைகளோட நம்ம வெளியே இறங்குறோம். ஒருத்தர் இவ்வளவான விறகு கட்டு அந்த வண்டியில ஆக்டிவால வச்சிருக்கிறார். வேகமா வர்றாரு, வேகமா போறாருங்க, செய்திவெளி தாண்டி வேகமா போறாரு. ஏய் அப்படின்னு நான் ஒரு சவுண்ட் கூப்பிட்டேன். என்கிட்ட பசங்க நிக்கிறாங்க. நான் இருந்தாலும் இப்படியே சொன்னேன், ஏதாவது சொன்ன அசத் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற காலம் இந்த காலம். என்ன அறியாம வந்துச்சு, அவ்வளவு வேகமா போனான். போகும்போது அப்படி சப்தம் போட்டேன். அந்த நம்ம செய்திவெளியுடைய அந்த கடைசி தெற்கு திரு முனை இருக்குல்ல, அங்க போய் நின்னுக்கிட்டு திரும்பி பாக்குறான் என்னைய. அங்க போய் நின்னுக்கிட்டு திரும்பி பாக்குறான், வண்டியை திருப்புறான். அப்ப ஏன் கல்வில ஒரு விதமான ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஒரு காலம் அவன் வந்து மரியாதை எல்லாம் பேசிட்டான். அப்ப இந்த ஜமாத் என்ன சொல்லும், நிக்கக்கூடிய இங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையா சத்து, அவன் எப்படியும் போயிட்டு போறான், ஷாஹித் இந்த பிள்ளை, ஷாஹித் இந்த பிள்ளை, உங்களுக்கு தேவையான்னு கேட்பாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு அந்த வேகத்துல பிள்ளைகள் போயிட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. ஆனா நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி மதித்து வாழ வேண்டும், கண்ணியம் கொடுத்து வாழ வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும், உஸ்தாதுகளிடத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் சாலிஹீன்களான நல்லவர்கள். அதனால தான் அவங்கள்ட்ட ஹிதமத் இருந்துச்சு, அதனால தான் அவங்கள்ட்ட எல்லாம் இருந்துச்சு, இபாதத் இருந்துச்சு, இத்தாஅத் இருந்துச்சு, வழிபாடு இருந்துச்சு, வழிபடுதல் இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் சேவைகள். சீனா அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்தாங்களா, ஹஜ்ஜுக்கு போகும்போது தன்னோடி வரக்கூடியவங்கள்ட்ட சொன்னாங்களாம், எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க எங்க கூட, அப்துல்லாஹி முபாரக் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு எங்க கூட வாங்க, ஆனா உங்களுக்கு எல்லா காரியம் நான் தான் செய்வேன்னு சொன்னாங்க. நான் செய்வேன், விறகு பொறுக்கிறதா, சமைக்கிறதா, கடைகளுக்கு போய் ஜாமான் வாங்குறதா, எல்லாம் நான் செய்வேன், நீங்க எல்லாம் இபாதத்து மட்டும் செய்தா போதுன்னு சொன்னாங்களாம். யாரா நீங்க நம்ம சொல்லுவோமா? ஷேக்னா அவங்க செய்தாங்களாம், அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்து அதன் மூலமாக ரப்பின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த விலாயத்து இறைநேசத்தினுடைய முதல் தரம், முதன்மை பெற்றது சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு வரலாறு ஒரு செய்தியை சொல்லும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப சுபு தொழுத வேகமா வெளியாயிருவாங்க, சுபு தொழுன உடனே வெளியாயிருவாங்க. வெளியாறத கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன எப்பவுமே வெளியாகாத ஆளு இன்னைக்கு வேகமா, எப்பவும் டெய்லி கொஞ்ச நாள் வெளியே வேகமா போறாங்களேன்னு நினைச்சாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய நன்மைகளை எல்லாம் தட்டி செல்லுன்னு நினைக்கிறவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படியாவது நாம முன்னுக்கு வரணும்னு நினைச்சவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹுக்கு பின்னாடி இப்படி ஒரு காட்சி நடக்குது, தொழுதுட்டு வேகமா போயிடுவாங்க. இதை ஃபாலோ பண்ணாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கேயோ போறாங்க, போறது எங்கன்னு சொன்னா மதீனாவுடைய எல்லை பகுதி, மதீனாவுடைய கடைசி பகுதி போறாங்க. உமர் ரலியல்லாஹு பின்னாடியே போறாங்க, மறைஞ்சு போனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குடிசையில உள்ள போய் போறாங்க. ஒரு குடிசையில போய் நுழைறாங்க. உள்ள போய் நுழைஞ்சிட்டு சுப்ஹானல்லாஹ் அவங்க செய்த காரியத்தை பாக்குறாங்க. உள்ள ஒரு வயசான மூதாட்டி, கண் தெரியாத மூதாட்டி, நடப்பதற்கு சக்தி இல்லாத மூதாட்டி. அந்த மூதாட்டியை செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தூக்கி எல்லாம் தண்ணி ஊத்தில எல்லாம் முகத்தெல்லாம் கழுகுறாங்க, அந்த வீட்டை சுத்தம் செய்யறாங்க. சுத்தம் செய்துட்டு அந்த அம்மாவுக்கு உணவு ஊட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு பிடி உணவு ஊட்டுறாங்க, தான் கொண்டு போன பேர்ச்ச வெள்ளத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆஹா, இந்த வெள்ளத்தை டெய்லி நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே ஓடிச்சு. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு மறைகிறாங்க. மறுநாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு சித்திக் நாயகம் வஃபாத் ஆனது தெரியாது, நாம போய் இன்னைக்கு போய் செய்தியை சொல்லிட்டு நாம அந்த ஹிதமத்தை தொடருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த சேவைகளை நாம் தொடருவோம், அந்த பணியை நாம் செய்வோம் நினைச்சாங்களாம். கஷ்டம் தானே? அவங்க என்ன நினைச்சு செய்தாங்கன்னு தெரியல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா செய்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் செய்தார்கள், எத்தனை மாதங்கள் செய்தார்கள் தெரியாது. ஆனா அவங்க ஆட்சி 2.5 வருஷ காலம். ஆனா எப்ப தொடங்கினாங்கன்னு தெரியாது. இப்படி பார்த்துட்டாங்க. ஆட்சியில சுபு தொழுதுட்டே வெளியே போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தாங்க, இப்படி ஒரு காரியம் நடக்குது, வஃபாத் ஆயிட்டாங்க.
வஃபாத்தான பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இப்ப நாம அந்த செய்தியை அந்த செயலை நாம தொடருவோம்னு நினைச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலையில போறாங்க, உள்ள போய் சுத்தம் செய்யறாங்க. இந்த செய்தியை சொல்லணும் இல்லையா, சித்திக்கு நாங்க வஃபாத்தாயிட்டோம்னு சொல்லணும் இல்லையா, வீட்டெல்லாம் சுத்தம் செய்துட்டு அந்த அம்மாக்கு எல்லாம் சுத்தம் செய்துட்டு முதல்ல என்ன செய்யறாங்க, பேர்ச்சம்பழம் கொடுக்கறாங்க. ஆச்சரியமான செய்தி. ஒரு கண் தெரியாத ஒரு மூதாட்டி, நடக்க முடியாத ஒரு மூதாட்டி, தனக்கு ஹிதுமத் செய்தவர் யார் என்பதையும் கூட விளங்க சரியான முறையில் புரியாத ஒரு மூதாட்டி, இவங்க கேட்கிறாங்களாம், அவர் வந்தவர் யாரும் தெரியுமா? தெரியாதமா எனக்கு. அத்தாயினி, உங்கள்கிட்ட ஒரு ஆள் வர்றாரு, அவர் யாரும் தெரியுமாமான்னு கேட்டாங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வர்றாங்க, வீட்டை சுத்தம் செய்யறாங்க, பால் கறந்து எனக்கு கொடுக்கறாங்க, பேர்ச்சம்பழம் சாப்பாடு கொடுப்பாங்க, யாருன்னு தெரியாதுமான்னு சொன்னாங்களாம். இவங்க உணவு கொடுக்கறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதை சாப்பிட்ட உடனே கேட்டாங்களாம், உடனே கேட்டாங்களாம், அது மாத்த சாஹிபுக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அது மாத்த சாஹிபக், உன் நண்பர் வஃபாத்தாகிவிட்டாரான்னு கேட்டாங்க. இவங்க சொல்லவே இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. உணவு தான் கொடுக்கறாங்க, பேர்ச்சம்பழம் தான் கொடுக்கறாங்க. அத வாயில வாங்கின உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த அம்மா கேட்ட கேள்வி, அது மாத்த சாஹிபக், உங்களுடைய சகோதரர் உங்களுடைய நண்பர் மௌத்தாகி விட்டாரான்னு கேட்டாங்க. ஆடிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு ஆடிட்டாங்களாம். மின்னாயின அரஃப்தி, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அம்மா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் மௌத்தா போயிட்டாருன்னு எப்படி தெரியும்? நான் சொல்லவே இல்லையே, பேசவே இல்லையே. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அவங்க பேர்ச்சம்பழம் தருகின்ற பொழுது விதை இல்லாமல் தருவார்கள், ஆனால் நீங்கள் விதையோடு தருகிறீர்கள் என்று சொன்னாங்களாம். அவங்க எதோடு தந்தாங்க? விதை இல்லாம தருவாங்க. அப்ப நான் ஆள் விளங்கிட்ட ஆள் மாற்றம், எப்பொழுதும் வரக்கூடியவர், விதையை இன்றைக்கு வரவில்லை, ஆனால் வந்தவர் இப்பொழுது புதுசு என்பதை வழங்கிக் கொண்டேன். எனவேதான் உங்களுடைய நண்பர் வஃபாத்தாகி விட்டாரா என்று நான் கேட்டேன். எதை கொண்டு அறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க விஷயம். இன்னொரு விஷயம்னா, தன்னுடைய ஆட்சியில் இருந்தாலும் கூட சேவை, எங்கேயோ ஒரு பெண் பசியோடு இருக்கிறாள், நடக்க முடியாமல் இருக்கிறாள், கண் தெரியாமல் இருக்கிறாள். யார் அந்த பெண்ணுக்கு உணவு கொடுப்பது? யார் அந்த பெண்ணை கண்காணிப்பது? யார் அந்த பெண்ணுக்கு ஹிதுமத் செய்வது? எவ்வளவு பெரிய சேவைங்க, சாதாரண சேவையா? எனவே நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே மாத்திரமல்ல, இதன் மூலமாக கூட பெற்றுவிடலாம் அல்லவா? நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு அந்த சாலிஹீன்கள்ட்ட, நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம், மேன்மையான எண்ணம். நம்மள்ட்ட அதே இல்லை. உண்மை இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, எல்லாம் சொல்றோம் இல்லையா, அவங்கள்ட்ட ஹுஸ்னும் தான் இருந்துச்சு, நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. எல்லாரும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எப்பொழுது நம்மள்ட்ட ஹசது வந்து விட்டதோ, பொறாமை வந்து விடுமோ, அப்ப நாம அவனை குளிதோண்டுன்னு நினைப்போம். அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்போம். அவன் நல்லா இருக்காமல் இருப்பதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க அப்படியே கிடையாது. நல்லவர்களுடைய பண்பாடு அப்படித்தாங்க. எல்லா காலத்திலையும் நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஒரு வழி இருந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வழி இருந்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வழி இருந்திருக்கிறாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபிகள், உத்தமர்களான நல்லவர்கள், சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான முறையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படித்தானே? உண்மையான முறையில ஞானத்துறை வாழ்ந்தவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபிகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, வாசல்ல நில்லுங்க, யாரையும் உள்ள விடாதீங்க, மலக்குமார்கள் ஒரு கூட்டம் என்னை சந்திக்க வருது, நான் உள்ள பேச போறேன், யாரையும் உள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போயிட்டாங்க. யாரை விட்டுட்டு போனாங்க சொல்லுங்களேன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்ன, ரசூலுல்லாஹ் காலத்திலே ஞானவான்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான சொல்றேன். அஜர் சொன்னாங்க இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆசிஃபின் பர்கியா அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப சிம்மாசனம் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது தெரியணும். முதல்ல சபா நாட்டுல இருக்குது, 300 மைலுக்கு அப்பால் இருக்கிறது.
ஒரு பெண் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த சிம்மாசனம். அல்லாமா தப்சீர் ஜலாலின் சையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சிம்மாசனத்தினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் சொல்வார்கள். 80 முழம் நீளம். 80 முழம் நீளம். இது எத்தனை முழம்? பள்ளி சொல்லுங்களா ஜியார்? தெரியல. 40 அடி அகலம். இந்த அடிப்படையில் எழுதுவாங்க தப்சீர் ஜலாலின் சையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப எங்கோ இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை பார்த்தால் தானே கொண்டு வரணுங்கிற அந்த தைரியம் வரும். ஒருத்தர் சிம்மாசனத்தை பார்த்து இருக்கணும், இல்லாட்டி தெரியாது. கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தா ஜின்னுக்கு அது கொண்டு வரன்னு சொல்லிச்சுன்னு சொல்றோம் இல்லையா? கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வழியில்லாக்களுக்கு தெரியுங்கிறதுக்காண்டி சொல்ல வர. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. நம்மள என்ன நினைப்போம்? ஆஹா வில்லங்கமான பாட்டு அப்படின்னு நினைப்போம். என்ன செய்யறது? கொஞ்சம் உமர் இருந்தா கொஞ்சம் இதானவங்க இல்லையா, கொஞ்சம் திடகாத்திரமானவங்க, எதையும் கேட்கக்கூடியவங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு உள்ள அங்க வந்த உடனே ரசூலுல்லாஹை பார்க்கணும்னு சொன்னாங்களா? உமர் இருந்தானு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை விட மாட்டோம்னு சொன்னாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை போகணும், இல்லை விடமாட்டேன், ரசூலுல்லாஹ் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால? இல்லைம்மா விடக்கூடாதுன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. சுருக்கி சொல்ற. ரெண்டாவது வந்தாங்க. என்ன? மலக்குமார்கள் சந்திக்க வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ், அதனால ரசூலுல்லாஹ் விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? மலக்குமார்கள் வந்திருக்கிறான்னு சொன்னா எத்தனை பேரும் தெரியுமான்னு கேட்டாங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்னையா பார்த்துட்டு வந்தாங்க, உள்ளேயே போகல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரும் ஒரு கூட்டம் என்னை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு வந்திருக்கிறார்கள், நான் பேச வரேன், யாரையும் உள்ள விடாதீங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட உமர் நாயகம் கேட்டாங்க, எத்தனை பேரு? 360 பேருக்குன்னு சொன்னாங்களாம்.
ஹசரத்து முதல்ல டயத்தை சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஹசரத்து, நீங்கள் முடிக்கும் போது முடிங்கன்னு சொல்கிறாங்க. சங்கமி வந்தவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உமர் நாயகத்திட்ட 360 பேர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 360 பேர் இருக்கிறாங்களா? உமர் நாயகம் நினைச்சாங்க 360 பேரா? இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்துட்டாங்க. கதவை திறந்து வெளியே வந்துட்டாங்க. உமர் நாயகமும் அலி நாயகம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ், நான் உங்களை சந்திக்க வந்த விடல, 2வது போயிட்டேன், மீண்டும் வந்தேன் விடல, ஏன்னு கேட்டேன். மலக்குமார்களோடு நீங்க பேசிட்டு இருக்கிறதாக சொன்னாங்க, எத்தனை பேரும் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சொல்லி 360 பேரும் சொன்னாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே காத்தமுல் அம்பியா அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிநாயகத்தை திரும்பி பார்த்தாங்களாம். மின் ஐன அரஃப்த யா அலி, என்ற 360 சில்லறமான மலக்குமார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று எப்படி உங்களுக்கு எண்ணிக்கை தெரியும்? ஒரு கூட்டம் தான் சொன்னாங்க. மலக்குமார்களின் கூட்டம் வருகிறது என்று சொன்னார்கள் அண்ணல் பெருமான். ஆனால் எண்ணிக்கையை சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி தெரிந்தீர்கள்? எதை கொண்டு அறிந்தீர்கள்? வலிமார்கள் என்பது நேசப்பட்டவர்களா, சாதாரணமானவர்களா? சொன்னார்கள், இன்னி சமிஅத்து சௌத்தன் சித்தூன, அவங்க சொல்றாங்க சலாசமிஅத்தும் வ சித்தூன நக்மா. சையதுனா அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறார்கள், இன்னி சமிஅத்து சௌத்தன் சலாசமிஅத்தும் வ சித்தூன நக்மா. யா ரசூலல்லாஹ், 360 மலக்குமார்களுடைய ஒவ்வொரு மலக்குமார்களுடைய சொல்லையும் நான் செய்யமெடுத்தேன் என்று சொல்கிறார்கள். எங்கே ஆற்றல்? ஒவ்வொரு மலக்குமார்கள் அண்ணல் பெருமானிடத்தில் பேசும் அந்த பேச்சினுடைய அந்த சப்தத்தை ஒரு விலாயத்து உடைய அண்ணல் பெருமானை நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற ஒரு இறைநேசரான அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த மலக்குமார்கள் ஒவ்வொரு ஆளுடைய சப்தத்தையும் கேட்டேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல்! எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், வலிமார்கள் என்பது லேசானவர்கள் அல்ல, அவருடைய எண்ணங்கள் உயர்வானது மாத்திரமல்ல, எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் இப்ப அதுக்கு தான் சொல்ல வந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்தில் விலாயத்து உடையவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் விலாயத்து உடையவர்கள் இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் நல்லவங்க இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. அல்லாமா இஸ்மாயில் ஹக் மிர்ஸ் ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயான் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அப்துல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பதிலே சொல்லல. சலாம் சொல்றது யாரு? பாருங்க, ஒரு நபி அல்லாஹ்வுடைய அடியான்ட்ட சொல்றாங்க. ஒரு நபி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, பதிலே சொல்லல. மீண்டும் சொன்னாங்க, பதில் சொல்லல. மீண்டும் சொன்னாங்க, பதில் சொல்லல. ஆச்சரியமான செய்தி அருமையானவர்களே, சங்கமிக்கவர்களே. இப்ப உடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய இதை கொடுத்திருந்தேன். உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரப்பி, நான் இவர்கிட்ட சலாம் சொல்ற இந்த அடியாண்ட பதில் சொல்லாமல் இருக்கிறாரே. அப்ப அல்லாஹ் சொன்னானா, நமக்கு ஆச்சரியம், சுப்ஹானல்லாஹ், எங்கிட்ட பேசிய 3 நாள் ஆச்சுன்னு சொன்னானா. அந்த அண்டியா என்கிட்ட பேசி 3 நாள் ஆச்சு, என்கிட்ட பேசாம இருக்கிறான். அப்படியே இருக்கிறான், நிலையிலேயே இருக்கிறான். வேற மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட பேசி எப்படி பேசுவான், அவன் எப்படி பேசாம இருப்பான் அப்படிங்கிற நினைக்க கூடாது. அப்படி இருக்கிறார் அந்த அடியான். மூசா நபி கேட்டாங்க, எதனால அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறது, அந்த நிலைப்பாடுல இருக்கிறது சும்மா இல்லை. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், அந்த கோரிக்கையை நான் கொஞ்சம் தாமதம் வச்சிருக்கிறேன். அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், அந்த கோரிக்கையை நான் தாமதம் வச்சிருக்கிறேன். அந்த கோரிக்கை அவர் கேட்கிறார். மூசா நபி கேட்டாங்க, என்ன கோரிக்கை ரப்பே? அவர் கேட்கிறாரு, பனு இஸ்ராயில் உண்டான அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் உண்டான அத்தனை பேர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாரு. இன்னைக்கு என்னைக்காவது நாம ஒரு நாள், யா அல்லாஹ், எங்கள் மஹல்லா வாசிகள் உண்டான அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று தஹஜ்ஜுதில் அழுதிருக்கிறோமா?
இதுதான் மகானுக்கு மனிதனுக்கும் இறைநேசருக்கும் நமக்கு வித்தியாசம். அந்த அடியார் அல்லாஹ் சொன்னா எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர் வைக்கிறார். ரப்புக்கு தெரியும் இல்ல, நான் அதனால தாமதமாச்சு இருக்கேன், அதனால கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு, முகாசபல முராக்கபல அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த சேவை மாத்திரமல்ல, உயர்வான நல்ல எண்ணம் எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இறைநேசருடைய உள்ளங்கள் அப்படித்தான், வலிமார்களுடைய உள்ளங்கள் அப்படித்தான். ஹுதைஃபத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத்துல் பாஹிலி மிக பெரும் ஒரு ஞானி. புகாரா மாநகரத்தை, புகாரா நாட்டை தன்னுடைய கைப்பற்ற வேண்டுங்கிற அடிப்படையில போர் செய்வதற்காக அந்த நாட்டை நம்ம அந்த சுற்றுப்பகுதியை கைப்பற்ற வேணும், தனக்குள்ளாக்கி கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில ஹுதைஃபத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை அனுப்புனாங்க. அனுப்பப்பட்ட ஹுதைஃபத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு புகாரா கிட்ட நெருங்குறாங்க. புகாரா கிட்ட நெருங்கின உடனே இப்ப அந்த புகாரா மக்கள் என்ன செய்தாங்க, சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு கூட்டங்கள் நம்மளுடைய ஊரை பிடிச்சு கைப்பற்றுவதற்காண்டி வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில சுற்றுப்பகுதி உள்ள துருக்கி போன்ற நாடுகளை அத்தனை நாடுகளுக்கும் தெரிவிச்சு எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க. எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க. ஆனா இவங்க உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. இவங்க அப்படியே நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. புகாராவுடைய அந்த ஊர் பகுதியினுடைய அந்த எல்லை பகுதிக்கும் போக முடியல, ஊரை விட்டு சரி போவோம் திரும்ப அப்படிங்கிற அடிப்படையிலும் வெளியும் வர முடியல. வெளியே வர முடியாம, உள்ள போக முடியாம ஸ்தம்பித்து அந்த கூட்டம் நிக்குது. இது சுற்றுப்பகுதியிலுண்டான முஸ்லிம் பகுதிகள் முழுக்க தெரிகிறது. தெரியப்பட்டவன் எல்லோரும் குனூத்தில் துஆ ஓதுகிறார்கள், நாசிலா ஓதுறாங்க. அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இப்ப நாம ஓதுறோம் இல்லையா, யாருக்க வேண்டி? பலஸ்தீன் காஸா அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தருள்வானாக. நிறுத்தப்பட்டது அல்லாஹ் நிறுத்தப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அப்படித்தான் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் நிறுத்தப்பட்டதாக ஆக்கி இனிமேலும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அருள்வானாக. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தருள்வானாக. இப்ப சுற்றுவட்டார மக்களுக்கு ஃபுல்லா துஆ செய்யறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அந்த துஆவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு சுப்ஹானல்லாஹ் இவங்க மீண்டும் தளர்ந்து எழுந்து புகாரா உள்ள செல்லும் போது அந்த படையை திரட்டுறாங்க. ஹுதைஃபத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வாங்க, ஒரு விதமான 2 மாதத்துக்கு பிறகு உற்சாகம் வந்து நம்ம விடக்கூடாது, ஒண்ணு உள்ள போகணும் அல்லது வெளியே போகணும், எப்படியாவது ஒரு வழியை பார்க்குங்க அடிப்படையில உற்சாகப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிளம்புன்னு சொன்ன ஹுதைஃபத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி, ஹுதைஃபத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட்டத்தை கிளப்பிட்டு இப்படியே பார்க்கறாங்க. ஒரு ஆளை தேடுறாங்க, ஒரு ஆளை தேடுறாங்க. அந்த ஆளை காணையில, சபையில இல்ல. அப்ப அவங்க கூட்டத்தில் கேட்டாங்க, முஹம்மது பின் வாசி ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள எங்க, முஹம்மது பின் வாசி அவங்கள எங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த முஹம்மது பின் வாசி எங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாலும் காணலையே அப்படின்னு போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சாலிஹான மனிதர், ஒரு நல்ல மனிதர், உயர்வான மனிதர். அந்த உயர்வான நல்ல மனிதரை அந்த படைக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். அதனால தேடினாங்க. அந்த ஹுதைஃபத்துல் பாஹிலி தேடிட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது இவங்க போறாங்க. ஒரு ஓர பகுதியில தன்னுடைய ஈட்டிய செவத்துல சாட்சி வச்சுக்கிட்டு இப்படியே விரலால இஷாரா செய்யறாங்க. விரல்களால் இஷாரா சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முஹம்மது பின் வாசி ரஹ்மத்துல்லாஹ் சுவரும் மின் ஹயாத்தி தாபிஈன்ங்கிற கிதாபில இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. ஹிஜ்ரி 87 தன்னுடைய விரல்களால் கரங்களை கொண்டு விரல்களால் இப்படி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தேடி வந்தவர் பார்க்கிறார், ஈட்டியை தன் செவத்தின் பக்கம் ஒரு ஓரத்தின் பக்கம் சாய்த்து கொண்டு இவர் விரல்களால் அசைத்துக் கொண்டிருக்கிறார். நேர பார்த்துட்டு வந்தவர் ஹுதைஃபத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொன்னாங்களா, இந்த இடத்துல அவர் ஓர பகுதியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பதான் ஹுதைஃபத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, சுப்ஹானல்லாஹ், வீரத்தை கொண்டும் ஈட்டிகளை கொண்டும் போர் செய்யக்கூடியவர்களை விட
விரல்களால் சாதிக்கக்கூடிய இந்த முஹம்மது பினில் வாசி இருக்கின்ற பொழுது நமக்கு தோல்வி வராது, கிளம்புங்கள் என்று சொன்னாங்களா அந்த ஹுதைஃபத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வீரமிக்கவங்க, சாலிஹீன்களான நல்லவங்க சில கட்டத்தில் எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்த மாட்டாங்க. தன் ஞானத்தையும் தன்னுடைய கஷ்வையும் கராமத்தையும் எல்லா நேரத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. இக்கட்டான நேரத்தில் மாத்திரம் வெளிப்படுத்துவாங்க. இனிமே முடியாது, நம்முடைய கராமத்தை வெளிப்படுத்தித்தான் ஆகணும் இந்த மக்களுக்காக வேண்டி. என்ன செய்யறது? மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மஹுல்லாஹ் மிக பெரும் ஞானி, ஜாமிஉ கராமாத்தில் அவுலியாலே எழுதுவாங்க. பல கிதாபுகளை இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. அதுபோல முஹம்மது பின் சுன்புக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமிஉ கராமாத்தில் அவுலியாலே எழுதுவாங்க. மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மாணவர்களோடி போறாங்க. மாணவர்களோடி போகும்போது தஜிலா நதிக்கரையினுடைய ஓரத்தில் இளைஞர்கள், சுபஹானல்லாஹ், இளைஞர்கள் சொன்னானே இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா பயானை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் 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 தான் வருது. என்னத்தை சொல்றது? குளத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிறான், செல்லை வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறான், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் எதை பார்க்கிறான்னு தெரியல, என்ன விளையாட்டு விளையாடுன்னு தெரியல. கொஞ்சம் ஜோஷில இப்படி வாங்கிட்டா எங்க விழுந்துருவான். அப்படிதானங்க? நேத்து கூட தம்பி ஒருத்தர் ஒரு செய்தியை காட்டினார். பெரிய திமிங்கல மீனை பிடிச்சி கப்பல்ல ஏத்திட்டாங்க. அவர் அந்த மீன்பிடி அந்த 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 மீன்துறை உண்டான அவரு அந்த திமிங்கலத்தின் சீரை முத்தமிட போறாரு. முத்தமிட அஸ்தோஃபிருல்லாஹ், முத்தமிட போகும்போது அந்த ஏதோ அவருக்கு ஏற்பட்டு டக்குன்னு கடல்ல விழுந்துட்டாரு. டக்குன்னு அவர் பின்னாடி சாஞ்சி கப்பல்ல இருந்து கடல்ல விழுந்துட்டார். விழுந்தா அவர் தத்தளிச்சு வரும்போது பெரிய திமிங்கலம் அவர் முங்கிச்சு. அவருடைய மூத்தி எப்படி போகுது பாருங்க. ஒரு திமிங்கலத்துக்கு அவர் முத்தமிட போக அவர் கீழே விழ இன்னொரு திமிங்கலுக்கு உணவாக ஆக எப்படி வயிற்று பத்திலா. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, குளத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிறான், திண்டுல செல்ல வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கான். என்ன விளையாடுறான்னு தெரியல. ஜோஷில நான் அடிக்கடி தம்பி இப்படி உட்காராதப்பா, நீ ஜோஷில என்ன கேமலாமோ சொல்றான பிள்ளைங்க, என்னலாமோ கேம்புன்னு சொல்றான். இப்படி ஆயிட்டு விழுந்துட்டா ஒண்ணும் செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். சங்கமிக்கவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்து காட்டியிருக்கிறார்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். தஜிலா நதிக்கரையில மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய மாணவர்களோடு போகின்ற பொழுது குடிச்சிட்டு குடி போதையில் ஆட்டமும் கூத்தும் கும்மாளமும் அடிச்சிட்டு இருக்கிறான். மது போதையில ரொம்ப வேகமான ஆட்டம், சத்தம். முரீதுகள் மாகில மாணவர்கள்லாம் சொன்னாங்களாம், உஸ்தாத் அவர்களே இப்படி ஆட்டம் போடுறான், இவெல்லாம் அழிஞ்சு போகுது, துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கோவம் அப்படித்தானே வரும். என்னடா பள்ளிவாசல் பேசிட்டு இருக்கிற, போங்கடா சைத்தான்களா, அப்படிதான் சொல்லுவோம். போய் தொலைங்கள்டா, அப்படி ஏதாவது வார்த்தை சொல்லுவோம். இங்கதான் கிடைச்சதாடா உங்களுக்கு, அப்படி நம்ம பேசுவோம். ஏதாவது வார்த்தைகள் விடுவோம். இம்மாதிரி கூட நம்ம வார்த்தைகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தலைப்பில் பேசணும். நேற்று தினம் வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, எந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது, வார்த்தைங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தைங்கிறது அந்த அடிப்படையில் பேசணும். சாதாரண விஷயம் அல்ல, வார்த்தைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்படிங்கிற அடிப்படை. இப்போ நம்ம ஏதாவது சொல்லிடுவோம். இப்போ இந்த ஷேகிட்ட இந்த முரீதுகளாகிய மாணவர்கள் சொன்னாங்க, இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கிறான மது போதையில நீங்க துவா செய்யுங்களா, பதுவா செய்யுங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நான் செய்யவா, நீங்களாம் ஆமீன் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களா உஸ்தாத். சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உயர்த்திட்டாங்க. மாணவர்கள் நினைச்சாங்களா, சுபஹானல்லாஹ் இப்ப என்ன நடக்க போதோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல. எல்லா பயிலும் குடிச்சிட்டு ஆடிட்டு நடக்கிறான். தூக்கிட்டாங்க. தூக்குன உடனே செய்தனா முஹம்மது பின் சும்புக்கி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹும்ம கமா தய்யப்த ஈஷஹும் ஃபித் துன்யா. அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம கமா தய்யப்த ஈஷஹும் ஃபித் துன்யா தய்யிப் ஈஷஹும் ஃபில் ஆகிரா. இறைவா, இவர்கள் மது போதையில் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக ஆடுகிறார்கள். போதையில் அப்படிதான் மகிழ்ச்சி தான் ஆடுவான், ஆடுறான் இல்லையா, சந்தோஷத்தோடு ஆடுறான், சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான் மது போதையில. எனவே உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இவன் ஆட்டத்தை காணுகிறானோ, ஆட்டத்தை கழிக்கிறானோ,
அதுபோல இவனை ஆகிரத்தில் மகிழ்ச்சியாக்குவாயாக சொன்னாங்களாம். யாருங்க சொல்லுவா? உலகத்தில மகிழ்ச்சியா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறான், இந்த சந்தோஷத்தை போன்ற ஆகிரத்தில் நீ சந்தோஷமாக்குவாயாக. மாணவர்கள்லாம் கேட்டாங்களா, எங்க அவனை பதுவா செய்து அழிக்கிறதுக்கு தஜ்லா நதிக்கல்ல விழுந்து மௌத்தா போறது கேட்டா நீங்க இப்படி மாத்தி சொல்றீங்களே. அல்லாஹும்ம கமா தய்யப்த ஐஷஹும் ஃபித் துன்யா, இறைவா உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அதுபோல் ஆகிரத்தில் மகிழ்ச்சியாக ஆக்குவாயாக என்று கேட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கேட்டத்தினுடைய அந்த சேவையினுடைய துஆவின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றினான். யாருடைய உள்ளத்தை? யாருடைய உள்ளத்தை? இளைஞர்கள் குடிச்சிட்டு ஆடினான் இல்லையா, அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே அல்லாஹ் புரட்டினான். துன்யால மகிழ்ச்சியா இருக்கிறான், இந்த மகிழ்ச்சியை போன்று ஆகிரத்துல மகிழ்ச்சியாக்கு அப்படின்னு சொன்ன அந்த துஆவின் வெளிப்பாடு கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய உள்ளமெல்லாம் ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டு, திடுக்கம் ஏற்பட்டு, அப்படியே தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு திரும்பி பார்க்கிறாங்க. ஷேഖனா முஹம்மது இப்னு சும்முக்கி ரஹ்மத்துல்லாஹ் நிற்கிறார்கள். நேர எல்லா பயிலும் ஓடி வந்துட்டான். எல்லா பயிலும் ஓடி வந்து கரத்தை முத்துனான். உஸ்தாதவர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் செய்த காரியம் தவறான காரியம், இனிமேல் ஒருபோதும் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களா? எவ்வளவு பெரிய சேவை! ஒரு கூட்டத்தை மாற்றியவர்கள் நல்லவர்களான இறைநேச செல்வர்கள். அந்த உள்ளமான அந்த நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடால், அவர்களுடைய சேவையான அந்த எண்ணத்தால், அந்த துஆவின் வெளிப்பாடால் உலகத்தில் மதுபோதையில் இருந்த அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஆகிரத்தில் மகிழ்ச்சி உடையவர்களாக மாற்றினார்கள் இறைநேசர்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ரப்பின் நெருக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளை மாற்றி 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 தங்களுடைய சேவைகளை செய்தார்கள். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நாங்க மக்கள் எல்லாம் மழை இல்லாத காரணத்தால நாங்க எல்லாம் ஒன்று கூடி வெட்ட வெளிச்சது போய் அந்த மைதானத்தில் போய் உட்கார்ந்து மழைக்காண்டி துவா செய்து தொழுது துவா செய்துட்டே இருந்தோம். துவா செய்துட்டு இருந்தோம். மழை வரவே இல்லை. கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. 3 நாட்களாக நாங்கள் இபாதத்தின் மூலமாகவும் திக்ரின் மூலமாகவும் துவா செய்து துவா செய்து துவா செய்து எந்த விதமான மழையினுடைய அசரே இல்லாமல் ஆகிவிட்டது. மழையினுடைய அசரே இல்லை. மழையினுடைய அசர் இல்லாமல் இருந்தபோது 3 நாளைக்கு பிறகு அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 3 நாளைக்கு பிறகு நான் வெளியாயிட்டேன். அந்த கூட்டத்துட்டு வெளியாகி நம்ம ஒரு ஓரத்தில் போய் நாம தனியா உட்கார்ந்து துவா செய்வோம், அப்படியாவது மழை வருதான் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கூட்டத்துட்டு வெளியாகி அப்படி வந்துட்டு இருக்கும்போது சுப்ஹானல்லாஹ், மக்கள் எல்லாம் 3 நாள் துஆ செய்தாங்க, எந்த விதமான அசரியத்தும் வெளிப்படல. அதனால நான் வெளியாகி மக்களுக்கு விட்டு வெளியாகி நாம துஆ செய்வோம், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இரக்கத்தை தந்து ரஹ்மத்தை பொழிய செய்வானாக, நம்முடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும் அப்படிங்கிற நினைச்சிட்டு நான் வெளியே வந்த பொழுது ஒரு குகையை பார்த்தேன். ஒரு குகை. அந்த குகையில ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். கரும் நிறம் கொண்ட ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார். அந்த கரும் நிறம் கொண்ட அந்த அடிமை, அந்த மனிதர் 2 ரக்காத்து தொழுதுட்டு தலையை கீழே வச்சுட்டு இருக்கிறார். சுஜூதில இருக்கிறார். அவர் துஆ செய்துட்டு இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய துஆவை மக்களுக்கான எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. மக்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த சேவையை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. நான் யாருங்கிறத காமிக்கலங்க. ஒரு சின்ன பதவி கிடைச்சிட்டா அந்த பதவியின் மூலமாக நாம் எப்படி துள்ளுகிறோம், எப்படியெல்லாம் பெருமை அடைக்கிறோம், எதுவெல்லாம் நடக்க கூடாது என்று நினைக்கிறோமோ அதுவெல்லாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா இந்த குலாம், அஸ்வத் குலாம், கரும் நிறம் கொண்ட அந்த மனிதர் தொழுதாரு, துஆவின் வடிவத்தில் சுஜூதில் இருக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய துஆவை நான் செய்மடித்தேன். குன்து அஸ்மஉஹு யகூல், அவர் துஆவை கேட்கிறார் அந்த சுஜூதில, இலாஹி இன்னஹா உலாஇ இபாதி,
அவர் சுஜூதுல சொல்றாரு, இன்னஹா உலா இபாதி, யா அல்லாஹ் ரஹ்மானே, இவர்களெல்லாம் உன் அடிமை தானே. யார? அங்க மலைக்காண்டி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த மக்களை இவர் முன் வச்சு அந்த மக்களை சொல்றாரு, இலாஹி இன்னஹா உலா இபாது, இவர்களெல்லாம் உன் அடிமைகள் அல்லவா, உன் அடியார்கள் அல்லவா. கதிஸ்தஸ்பு ஸலாஸத அய்யாமின், 3 நாள் மலைக்காண்டி துஆ செய்றாங்க. 3 நாள் உட்கார்ந்து இருக்கிறான், மழை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான். ஃபலிம தஸ்து, ஏன் மழை பொழிய செய்யல? யார் கேட்கிறா? நிறம், கருத்த நிறம், ஒரு அடிமை போல இருக்கிறார். அவர் சுஜூதுல கேட்கிறார், அல்லாஹ்ட்ட பேசுறார், ஏன் இவங்க கேட்டு நீ மழை கொடுக்கல? 3 நாளை கேட்கிறாங்க இல்லையா, ஏன் மழை கொடுக்கல? எனவே இவங்க சொல்றாங்க, ஃபபிஇஸ்ஸத்திக லா அர்ஃபஉ ராஸி, ஃபபிஇஸ்ஸத்திக லா அர்ஃபஉ ராஸி, இறைவா 3 நாட்கள் கேட்டும் கூட நீ மழை கொடுக்கவில்லை. எனவே உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், லா அர்ஃபஉ ராஸி, என் தலையை உயர்த்த மாட்டேன், ஹத்தா துஸ்கீனா, மழை பொழியாத வரைக்கும் சொல்றார். அவர் சொல்லும் வார்த்தை என் காதுல கேட்குது, நீ மழை பொழியாத வரைக்கும் நான் என் தலையை உயர்த்த மாட்டேன். மக்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருந்திருக்காங்க பாருங்க. அதனாலதான் அந்த காலத்துல நல்லவர்களான சாலிஹீன்கள்ட்ட போய் உட்காருவாங்க சில பேர்கள். அதன் மூலமாவது நமக்கு பரக்கத்து கிடைக்கட்டும், அந்த துவாவை கொண்டாட வாழ்க்கை மேன்மையாகட்டும், அவர்கள் நமக்காண்டி துவா செய்வாங்க. நாமெல்லாம் அடிக்கடி சொல்றது தானே, பூவோடு சேர்ந்த 4 மணக்குன்னு சொல்லுவோம். அந்த பூவா ஆகணும் இல்லையா? நாராக எவ்வளவு நாள் இருக்கிறது? வழிமார்கள் எல்லாம் பூவாக மாறினார்கள், பூவாக இருந்தார்கள், தங்களோடு இருக்கக்கூடியவர்களை பூவாக மாற்றினார்கள். என்றைக்கும் நாராக வைக்கல, பூவாக மாற்றினார்கள். இவங்க சொல்றாங்க, நான் தலையை உசத்த மாட்டேன் நீ மழை பொழியாத செய்த வரைக்கும். அது எதை கொண்டு சொல்றாரு? உன் ஆணையின் மீது, கண்ணியத்தின் மீது சத்தியமாக கேட்கிறேன், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக கேட்கிறேன், நான் தலையை உசத்த மாட்டேன், மழை பொழியணும்னு சொல்றாரு. அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த சப்தத்துக்கு செவிமடுக்கிறாங்க. அவர் தலையை உசத்தவே இல்லை. ஃபலம் யர்ஃபஅ ரஸஹு, சுப்ஹானல்லாஹ், தலையை உசத்தவே இல்லை மழை பொழியிற வரைக்கும். கொஞ்ச நேரத்துல மழை பொழிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துல மழை பொழிய ஆரம்பிச்சிட்டு, மழை பொழிய ஆரம்பிச்ச உடனே அவர் தலையை உயர்த்திட்டார். நான் ஓரத்து நின்று பார்க்கிறேன், இவர் எல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு, இவர் துவா கேட்கிறாரு, இவர் துவாவினுடைய வெளிப்பாடு எங்களுக்கு மழை பொழியப்பட்டுச்சு. மழை பொழிஞ்ச உடனே தலையை உசத்தினாரு. அவர் நேரா எந்திரிச்சு போக ஆரம்பிச்சார், நடக்க ஆரம்பிச்சிட்டார். நான் பின்னாடியே போனேன். இவங்க அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சாதாரண இருக்கிறாரு, இவர் இப்படி துவா செய்த நமக்காக வேண்டி, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போனேன். அவர் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சார், ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சாரு. நுழைஞ்ச உடனே நான் அங்க வாசல்ல நின்னுக்கிட்டேன். அவங்க அப்துல்லா முபாரக் சொல்றாங்க, நான் வாசல்ல நின்னுக்கிட்டேன். இந்த நேரத்தில் உள்ள போனவர், உள்ள இருந்து ஒரு மனிதர் வந்தார். வந்த உடனே என்னை பார்த்த உடனே எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்டாங்க. இல்ல, இப்போ உள்ள ஒரு மனிதர் வந்தாரு அப்படின்னு சொன்ன. அப்படியா, உங்களுக்கு என்ன வேணும்? இது என்ன இடம்? இந்த மாளிகை எதற்கு? என்ன மாளிகை? அப்ப அவர் சொன்னாரு, அடிமைகளை விற்கக்கூடிய இடம் சொன்னாரு. அடிமைகள் விற்கப்படக்கூடிய இடம், அடிமைகளை விற்கப்படக்கூடிய இடம். உங்களுக்கு அடிமைகள் எது வேணுமா? வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஆமா ஆமா எனக்கு ஒரு அடிமை வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். என்னை கூப்பிட்டு போனார். உள்ள கூப்பிட்டு போய் சுப்ஹானல்லாஹ் எல்லா அடிமைகளையும் காட்டினார். அந்த எஜமா, அங்க இருக்கக்கூடிய அந்த எஜமா எல்லா அடிமைகளையும் காட்டினார். அப்ப காட்டிட்டு என்ன ஒரு ஆளையா காட்டி, இவர் வேணுமா, இவர் வேணுமா, இவர் வேணுமான்னு கேட்டார். இல்ல, வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட இருக்கிற ஆட்களை முழுக்க காட்டிட்டாரு. நான் பார்த்த ஆள் வரல. நம்ம ஆள் பார்த்தாலும் நம்ம அப்படிதான், அவர் தானே பிடிக்கணும், அவர் தானே பவர் உள்ளவர், அவர் தானே உள்ள போனாரு, அவரெல்லாம் வேணும். நான் பார்த்த ஆள் வரல. ஒவ்வொரு யாரும் காட்டியிருந்தேன். கடைசி நான் பார்த்த ஆள் இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே கடைசி அந்த எஜமான் சொன்னாரு, ஒருத்தன் இருக்கிறான், இன்னமாயி குலாமன் என்ற ஒரு அடிமை இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லக்கின்னஹு லா யஸ்லஹு லக், அவன் உங்களுக்கு சரி வர மாட்டான், உங்களுக்கு அவன் சரி வர மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அடிமை இருக்கிறான். அந்த அடிமையை காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சுப்ஹானல்லாஹ், அந்த அடிமையை கூப்பிட்டு வரப்பட்டுச்சு.
அப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத அடிமை. அவர் சொன்னார், அந்த எஜமான் சொன்னாரு, ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத அடிமை இந்த அடிமை. இவனையா கேட்குறீங்க? ஆமா. இவர் என்ன என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க. ஆனா 20 திர்கம், 20 தீனாரு. இவர் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத காரணத்தால 10 தீனாருக்கு நான் தந்துடுறேன்னு சொன்னான். அந்த எஜமான் என்ன சொன்னா, ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத அந்த காரணத்தால் நான் 10 தீனாருக்கு தந்துடுறேன், ஆனா அடிமையை 20 தீனாரு. அப்படியா? நீ இவர் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத 10 தீனாருக்கு தரேன்னு சொல்றேன். இல்ல இல்ல, நான் 20 தீனாரே தரேன்பா, அவர் ரெண்ட விட்டுடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்கதான் பார்த்துட்டாங்களே அற்புதத்தை. நான் 20 தீனாரை தர்றேன், அவரை கொடு என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, 20 தீனாரே கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 20 தீனாரை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவரை விலைக்கு வாங்கினாங்க. அவரை கொடுத்த உடனே தன்னோடி கூப்பிட்டு முதல்ல சலாம் சொல்றாங்க. அந்த குலாமுக்கு, அந்த கரும் நிறம் அடிமைக்கு சலாம் சொன்னாங்க. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலாம் சொன்ன உடனே அந்த குலாம் இவங்ககிட்ட கேட்டாங்கன்னா, யா இப்னல் முபாரக், எங்க முன்பின் பார்க்கலங்க, அறிமுகம் இல்லாதவர், தெரியாதவர், பேசி பழக்கம் இல்லை. இவர் தன்னை வாங்கிட்டு வெளியே வர்றாரு. அடிமையா இருக்கப்பட்ட அந்த நேரத்துல நம்மளை வாங்கிட்டு வர்றாரு ஒருத்தர். வீட்டுக்குள்ளேயே 10 பேர் அடிமையா இருக்கிறது எப்படி, நம்ம சுதந்திரமா ஒருத்தர் வர்றது எப்படி? இப்ப அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த அடிமை கேட்டாரா, யா இப்னல் முபாரக் லிமேஷ் தரைத்தனி, என்ன ஏன் இதுக்கு விலைக்கு வாங்கினீங்க, ஏன் விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு அவர் சொன்னாங்களாம், ஃபஇன்னீலா உக்திமுக, நம்பாரு, உனக்கு நான் பணிவிடலாம் செய்ய மாட்டேன். என்ன சொன்னாரா? உனக்கு நான் பணிவிடலாம் செய்ய மாட்டேன். நீ பணிவிட செய்யணும் தானே கூப்பிட்டேன், அதுக்கு தானே விலைக்கு வாங்கினேன். இவங்க அதை நினைச்சு விலைக்கு வாங்கல, சரி நமக்கு வச்சுக்கிடுவோம், இவ்வளவு துவாவில் பவர் உள்ளவராக இருக்கிறாரு, அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றவராக இருக்கிறாரு அப்படின்னு அடிப்படையில் நாம இவங்க வாங்கினாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த பாருங்க, என்னை ஏன் விலைக்கு வாங்கினீங்க, நான் உங்களுக்கு பணிவிட செய்யக்கூடியலாம் இல்லை, நான் பணிவிட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அடிமை. உடனே அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களா, எப்பா உன் பேர் என்னப்பா, முதல்ல அதை சொல்லு. நீ விலைக்கு வாங்கினது, உனக்கு விலைக்கு வாங்கினதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், உன் பேர் என்ன? அப்ப அவங்க சொன்னாங்களா, நேசனின் நேசன். நேசனின் நேசன் யாரு? அல்லாஹ்வின் நேசன். நேசனின் நேசன், நேசத்துக்குரியவன் நேசன், அல்லாஹ்வின் நேசன் என்று சொன்னாங்க. இறை நேசன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்படியா? சரி வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாருங்க, வீட்டுக்கு கூட்டு போய் சுப்ஹானல்லாஹ், அவர் போன உடனே அவர் முந்திக்கிட்டாரு, நேர போனாரு, ஒது செய்தாரு, 2 ரக்காத்து தொழுதாரு. தொழுதுட்டு அதே சுஜூதுல உட்கார்ந்தார். அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அழைத்து வந்த பிறகு ஒது செய்யும் இடம் என்னை காட்டுங்கள் என்று சொன்னார். ஒது செய்யக்கூடிய இடத்தை காட்டின. ஒது செய்தாரு, 2 ரக்காத் தொழுகும் அடிப்படையில் நின்றாரு. உட்கார்ந்த சுஜூதுல இருந்தாரு. சுஜூதுல இருந்துட்டு அவர் சொன்னாரா, ஃபதனௌது லிஅன் அஸ்மஉ மா யகூல். அவர் சுஜூதுல சுஜூதுல விழுந்த உடனே அவர் சொல்லக்கூடிய சொல்ல நான் கேட்டேன். அல்லாஹு அக்பர். யா சாஹிப ஸிர் இன்ன ஸிர் கத் லஹரா, யா சாஹிப ஸிர் இன்ன ஸிர் கத் லஹரா வலா உரீது ஹயாத்தி பஅதமா இஷ்தஹரா. இறைவா, நான் யாருங்கிறது ரகசியம் தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றாரு? நான் யாருங்கிறது ரகசியம் தெரிஞ்சு போச்சு. யா சாஹிப ஸிர், ரகசியமானவனே, ரகசியத்திற்கு சொந்தக்காரனே, இன்ன ஸிர் கத் லஹரா, என் ரகசியம் வெளியாகி விட்டது, நான் யாருங்கிறது தெரிந்து விட்டது. எனவே லா உரீது, இனிமே நான் ஆடல்ல, எனக்கு பிரியம் இல்ல, ஹயாத்தி, வாழ்வதற்கு பிரியம் இல்லை. எனவே லா உரீது ஹயாத்தி பஅதமா இஷ்தஹரா, நான் வலி என்பதும் நேசன் என்பதும் ரகசியமானவன் என்பதும் தெரிந்ததற்கு பின்னாடி நான் வாழ விரும்பல ரப்பே என்று அவர் சொன்னாரு. சுப்ஹானல்லாஹ். சும்மா சக்கத்த சாஅத்தன், கொஞ்ச நேரத்துல, ஒரு நொடி பொழுதுல அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தாரு. அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தாரு. விழுந்த உடனே ஃபஹர்ரக்துஹு ஃபஇதன் ஹுவ மையத்துன், அவர் கீழே விழுந்த உடனே அசைச்சு பார்த்தேன், மௌத்தா போய் கிடந்தார், மௌத்தாயிட்டார். ஆச்சரியப்பட்டேன். அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஆச்சரியப்பட்டேன்.
3 நாளா மழை தேடியும் கூட மழை வராத போது நாம வெளியே வந்து துவா செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்த பொழுது இந்த அடிமையை பார்த்து அழகான துவா கேட்டாரு. ரப்போடி நெருக்கத்தை பெற்ற இந்த நேசர், ரப்பை அறிந்த இந்த நேசன், அவனுடைய துவாவின் வெளிப்பாடு சுப்ஹானல்லாஹ். ஒரு நொடி பொழுதில் மழை பொழியப்பட்டது. மக்கள் எல்லாம் செழிப்பான முறையில் வாழ்வதற்கு வழிவகுத்தார் இந்த மனிதர். அப்படிப்பட்டவர் நம்ம வீட்டை வச்சு நம்ம துவா கேட்கறது பயன்படுத்தலாம் சொல்லி நாம அடிமையா வாங்கிட்டு வந்தோம். இந்த மனுஷன் இங்க வந்து இப்படி துவா செய்து மூத்தா போயிட்டானே அப்படின்னு அடிப்படையில அப்துல்லாஹின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்துட்டு பாட்டணும் கசப் மாத்தி எல்லாம் மாத்தி தொழுகெல்லாம் வச்சு அடக்கிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அவரை நான் எல்லாம் செய்துட்டு அடக்கம்லாம் செய்துட்டு அன்றைய இரவு ஃபர்அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைய தினம் ரசூலுல்லாஹை நான் கனவிலே கண்டேன். நான் நபியை கனவிலே கண்டேன். நபிக்கு அருகாமையிலே அவர் நிற்கிறார். யார் நிற்கிறார்? அந்த அஸ்வத் குலாம் நிற்கிறார். கரும் நிறம் கொண்ட அந்த அடிமை நிற்கிறார். நான் கேட்ட யா ரசூலல்லாஹ், ஹுவ ஹபீபுக், உங்களின் நேசரா இவர் என்று கேட்டேன். இறை நேசத்தையும் அன்பையும் பெற்ற நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் உண்டான வழிகளை மாத்திரம் தேடவில்லை, மக்களுக்கு சேவையும் செய்துட்டு தன்னுடைய நேசரோடு நேசன் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டியவர்கள் இறை நேசர்கள். நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட யா ரசூலல்லாஹ், ஹுவ ஹபீபுக், அவர் உங்களின் நேசரா அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுவ ஹபீபி வ ஹபீபி கலீலுர் ரஹ்மான், அவர் எனக்கும் நேசர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் எனக்கும் நேசர், ரஹ்மானாகிய அல்லாஹ்விற்கும் அவர் நேசர் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் எந்த நெருக்கத்தை எல்லாம் பெற வேண்டுமோ என்ற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான முறையில் வாழ்ந்து காட்டி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் இறைநேசர்கள். சையதுனா தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, குராசான் நகரத்தில் ஒரு மஸ்ஜிதில் நான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு பள்ளியாசலில் நான் இருந்தேன். அப்படி பள்ளியாசலில் இருக்கும் பொழுது ஒரு வாலிபர் வந்தார். அந்த வாலிபர் எங்களோடு இருந்தார். கிட்டத்தட்ட 7 நாள் இருந்தார். அந்த பள்ளியில இருப்பாரு, உது செய்வாரு, தொழுகுவாரு, இபாதத் செய்வாரு, ஆனா எல்லாம் செய்வாரு. ஆனா அவரு மிகப்பெரும் ஒரு ஆச்சரியம் தெரியுமா? பக்கிய இந்தனா ஃபில் மஸ்ஜித் 7 அய்யாம் லம் யத்இமு தஆம். நான் 7 நாள் வரைக்கும் அவரை பார்த்தேன், எந்த சாப்பாடும் சாப்பிடல. சாப்பாடு சாப்பிடாம இருந்தாரு, சாப்பாடு சாப்பிடாம இருந்தாரு. ஆச்சரியமா இருந்துச்சு அவரை பார்த்துட்டு. என்னடா மனுஷன் சாப்பிட மாட்டேங்க, வளர மாட்டேங்கிறான், பேசாம இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேற ஒருத்தர் உள்ள வந்தார், பள்ளிக்குள்ள வந்தார். வந்து நேரா இந்த குராசானுடைய அந்த பள்ளியில நேரா வந்து இந்த வாலிபர்ட்ட எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த வாலிபர் சொன்னாரு, ஏன்பா இப்படி கையெழுந்திட்டு இருக்கிற? நீ அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே? ரப்புதான் தருவதற்கு தயாரா இருக்கிறானே, அவன் தரமாட்டேன்னு சொல்றானா? ரப்பை பத்தி சொன்னாங்க அவங்க. ரப்பிட்ட கேட்க வேண்டியதானப்பா, ஏன்பா ஒவ்வொருத்தர் ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? அல்லாஹ்ட்ட கேள்ப்பா, தருவான்பா அப்படின்னு அந்த ஃபக்கீர்ட்ட, அந்த ஏழைட்ட வந்து கேட்டவர்கிட்ட சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஃபகால ஸாயில் மாலி ஹாதல் மக்கான், அந்த அளவுக்கு எனக்கு அந்தஸ்து இல்லைன்னு சொன்னார். நான் ரப்பிட்ட கேட்டு உடனே பெற அளவுக்கு அந்தஸ்து எனக்கு இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க சொல்றோம் இல்லையா, நம்ம கேட்ட கிடைக்காதா? சொல்றோமா இல்லையா? சில கருத்துடையவர்கள் சொல்றாங்களா இல்லையா? அந்த பாதைக்கு நம்ம போக வேண்டும். நம்ம அந்த தகுதி வந்துட்டா கேட்ட உடனே கிடைச்சு, நினைச்ச உடனே நடந்துடும். வந்து கேட்டவர் சொன்னாரு, மாலி ஹாதல் மக்கான், அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இந்த வாலிபரு 7 நாளா சாப்பிடாம இருக்கிறார், இபாதத்தோடு இருக்கிறாரு, வணக்க வழிபாடுல மூழ்கி இருக்கிறாரு. தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன்,
காலை மாலை மதியம் இரவு எல்லா நேரங்கள்லயும் பார்க்கிறேன் வணக்க வழிபாடுட்டே ஈடுபடுத்திட்டு இருக்கிறார். இப்ப அவர்கிட்ட கேட்டார், அந்த ஏழைகிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு உடுக்க உடைகளும் எனக்கு நல்ல ஹயாத்துள்ள வரைக்கும் உண்டான பொருளாதாரமும் வேணும்னு சொன்னேன். ஹயாத்து உள்ள வரைக்கும் உண்டான பொருளாதாரம், உடுக்க இப்ப உடையும் கொஞ்சம் உணவும் வேணும்னு சொன்னார். அப்படியா, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபகீர்ட்ட சொல்வதையும் அந்த ஏழை விட்டு கேட்பதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தின்னுல் மிஸ்ரி சொல்றாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவர் நேரம் மெஹராபு கிட்ட போனாரு, 2 ரக்அத் தொழுதார். அவங்க சொல்றாங்க 2 ரக்அத் தொழுதார். தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் உள்ள இருந்து ஒரு தட்டு கொண்டு வந்தாருங்க. ஆச்சரியத்துன்னு சொல்றாங்க. உள்ள இருந்து ஒரு தட்டு கொண்டு வந்தார். அந்த தட்டு கொண்டு அது நிறைய உணவுகள், இன்னொரு இதுல ஒரு பையில ஒரு கொஞ்சம் நிரம்பிய தினார் பொருள், ஒரு உடையும் இருந்துச்சு. பழங்கள் நிரம்பிய தட்டுகளும் பொருள்கள் நிரம்பிய ஒரு தட்டும் அவர் கொண்டு ஒரு ஆடையும் கொண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பிடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இது ஆச்சரியம், இந்த ஆள் சாப்பிடாம இருந்தான், திடீர்னு உள்ள போனா மெஹராபு கிட்ட 2 ரக்அத் தொழுதான், வரும்போது தட்டோடி வர்றான், உணவோடி வர்றான், பணத்தோடி வர்றான். என்ன இது ஆச்சரியமா இருக்குது. அவர் வாங்கிட்டு போயிட்டார். நான் நேரம் அந்த ஆள்கிட்ட போனேன், இந்த ஆள்கிட்ட, அந்த வாலிபர்கிட்ட போனேன். தின்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் அந்த அடியானிடத்தில், அந்த வாலிபரிடத்தில் போனேன். அல்லாஹ்வின் அடியானே, என்ன இது ஆச்சரியம், அல்லாஹ்விடத்தில் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தான் கேட்டேன். சாப்பிடாம இருக்கிற, குடிக்காம இருக்கிற, இபாதத்திலேயே மூழ்கி இருக்கிற, கேட்ட உடனே அவர் என்ன கேட்டார் அதை அப்படி கொண்டு கொடுத்துட்டியாப்பா, உனக்கு அல்லாஹ்ட்ட அவ்வளவு பெரிய அந்தஸ்தா. இது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு உதவியான சேவை அல்லவா. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன, நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும் தரப்பான்னு சொன்னாங்க. அவர் சொன்ன அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். சரி போ, இந்தா புடி. தன் தகுதியை வெளிப்படுத்தினாங்க. கொடுத்துட்டு இது பார்த்துட்டு தான் தின்னுல் மிஸ்ரி அமைச்சாங்க, உனக்கு அல்லாஹ்விடத்துல இந்த அளவுக்கு உண்டான பாக்கியமா, வாந்த முந்து சபஅத்து அய்யாமில் லம் யத்இமு ஷைஆ, 7 நாளா உன்னை பார்க்கிற, எந்த சாப்பாடும் சாப்பிடாம இருக்கிய, இது ஒரு நொடி பொழுதுல இவ்வளவான உணவையும் பணத்தையும் உடையும் கொண்டு கொடுத்துட்டியாப்பா, என்னப்பா ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்பந்தான் அவர் சொன்னார், அந்த வாலிபர் சொன்னார், யா அபல் ஃபضல், யா தின்னூல் மிஸ்ரியே, كيف تنبسط الألسن بالمسألة والقلوب ممتلئة بأنوار والرضا. அவங்க சொன்னாங்களா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நூறானியத்தால் ஒரு நூறினுடைய நூறு நிரம்பி இருக்க. அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல 100 நிரம்பி இருக்க, 100 என்ன, ஜோதி நிரம்பி இருக்க, அந்த மனிதனுடைய நாவு எப்படி பிறரிடத்தில் கேட்கும். என் உள்ளத்தில் யார் இருக்கா, சூசகமா சொல்றாரு, என் உள்ளத்தில் அல்லாஹ் இந்த அந்த நூறானியத்தில் நிரம்பி இருக்கின்ற பொழுது என் நாவு எப்படி பிறரிடத்தில் கேட்பதற்கு வெளியாகும் என்று கேட்டாங்களாம். ஆச்சரியம் அடைந்தாங்க தின்னுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்படியா, நீ அந்த அளவுக்கு அந்தஸ்து பெற்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறாங்கம்மா. சில பேர்கள் அல்லாஹ் ரிதா மாத்திரம் தேடுறாங்க, சில பேர்கள் மஹப்பத்தை மட்டும் தேடுறாங்க. எல்லாம் இருக்க வேண்டும், மஹப்பத்தும் ரிதாவும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் மஸ்ஜிதை விட்டு வெளியே அந்த மனிதர் அதற்கு பிறகு தொழுகினுடைய நேரம் வந்தது, எங்களோடி தொழுதார். எங்களோடி தொழுதார். அடுத்து எங்களோடு தொழுதுட்டு எந்திரிச்சு அவர் ஒரு பூஜா, சின்ன ஒரு பூஜா வச்சிருந்தார் கையில, அந்த கூஜாவை எடுத்துட்டு வெளியேட்டாய். அதற்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லை, அந்த வாலிபரை நான் பார்க்கவே இல்லை, எங்க தேடியும் அவர் காணல.
அப்படி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற அந்த இறைநேசர் சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதனுடைய தேவை என்னங்கிறத கூட நிறைவேற்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர் பவர் உள்ளவராக அந்த ஆக்கியிருந்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் அல்லாஹ்வை குடிபெறச் செய்த காரணத்தால் அல்லாஹ் எல்லாம் கொடுத்தான். குத்புல் அக்தாப், கௌசுல் ஆலம், முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி குத்திஸ சிர்ருல் அசீஸ் அவருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, ஒருத்தர் கௌசுல் ஆலத்தை விளங்கி, அதாவது குத்துபு பெரிய ஞானி பெரிய வழி அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தெரியறதுக்காண்டி ஊர் விட்டு ஊர் வர்றாரு. பகதாதுல போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்து வர 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 சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு தோட்டம் துறவங்களெல்லாம் பார்க்கிறாரு. ஹாதா புஸ்தானுல் லி கௌஸில் ஆலம், ஹாதா புஸ்தானுல் லி அப்துல் காதிர், இந்த தோட்டம் அப்துல் காதிர் அவங்களுக்கு சொந்தம், இந்த தோட்டம் கௌஸில் ஆலத்துக்கு சொந்தம், இந்த தோட்டம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவங்களுக்கு சொந்தம் என்று எல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு. அவர் நினைச்சாராம், இவ்வளவு பெரிய வலிய குத்துபு கௌசுன்னு சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய இடம் தேவையா அப்படின்னு நினைச்சாராம். சரி என்னவா இருக்கட்டும், நம்ம போய் அவங்கள போய் பார்க்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பகதாதுக்குள்ள வந்தாரு. கௌசுல் ஆலத்தை விசாரிச்சாரு. அவங்களுடைய மாளிகையின் காட்டப்பட்டுச்சு, மிக பிரமாண்டமான மாளிகை. அந்த மாளிகையை பார்த்தோன்னு இவர் நினைச்சாராம், இவரை பெரிய மாளிகை இவங்களுக்கு தேவையா அப்படின்னு நினைச்சாராம். என்ன நினைச்சாரு? இவ்வளவு பெரிய மாளிகை இவங்களுக்கு தேவையான்னு நினைச்சாராம். அப்ப மாளிகையை தட்டப்பட்டுச்சு. காதிம் வந்து கேட்டாரு, என்னம்மா அப்துல் காதிர் அவங்க கௌசுல் ஆலம் இருக்கிறாங்களா? இல்ல பள்ளியில இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். நேர பள்ளிக்கு வந்தாரு. ஆச்சரியத்துக்கு மேல் மிக பெரும் ஆச்சரியம். அடியெடுத்து மஸ்ஜிதுக்குள் உள்ளே காலெடுத்து வைத்தார். காலெடுத்து வச்ச உடனே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்த்து சொன்னாங்களா, யா அப்துல்லா இன்ன ஃபில் அர்தி வ ஃபீ கல்பி இல்லல்லாஹ், நீ எல்லாவற்றையும் மறும் வழியில் பார்த்து வந்தாய். பார்த்துட்டு வந்தார்ல, இது மொய்தீன் அப்துல் காதிர் தோட்டம், அப்படி தோட்டம் இப்படி தோட்டம் பார்த்துக்கிட்டே வந்த. இன்ன ஃபில் அர்தி வ ஃபீ கல்பி இல்லல்லாஹ், உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் உலகத்தில தான் இருக்கும்பா, ஆனா என் உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர இல்லைன்னு சொன்னாங்களாம். என் உள்ளத்தில் யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான். என் உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர இல்ல. உலகத்தில் அல்லாஹ் எதுவெல்லாம் தந்திருக்கிறானோ, செல்வத்தை, தோட்டத்தை, மாளிகையை, பொருளை, சொத்தை, எல்லாம் செல்வம் எல்லாம் தந்திருக்கிறான். அது எல்லாம் உலகத்தில தான் இருக்கும், ஆனா என் உள்ளத்தில் இல்லப்பா, என் உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர இல்லை என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டும். சங்கேமிக்கவர்களே, எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ அதுபோன்றுண்டான வாழ்க்கை வாழ நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஒற்ற வரியில சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், நல்லவர்களோடு நீங்கள் வாழுங்கள். அப்படி உண்மையாளர்களோடு நீங்கள் வாழுங்கள். உண்மையாளர்களோடு நீங்கள் வாழ்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களோடு இருப்பான். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், தக்வா உடையவர்களிடத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை குர்ஆன் கோடிட்டு காட்டும். சங்கையான நல்லவர்கள் தங்களோடு இருக்கக்கூடியவர்களை உடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கங்களாக மாற்றுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நம்முடைய தொடர்பு நல்லவர்களோடு இருக்குமையானால் நம்மையும் அல்லாஹ் நல்லவர்களாக மாற்றுவான். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். சங்கமிக்கவர்களே, ஒரு பெரிய மகான் ஞானி, அவங்க மறைஞ்சிட்டாங்க. நான் சின்ன பிராயத்தில் நான் பார்த்துருக்கிறேன் அவங்கள. அவங்க வஃபாத்தானுக்கு பிறகுத்தான் இவ்வளவு பெரிய மகானா. மேலப்பாளையத்தில் நிறைய மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. சில மகான்களை பற்றி சில மகான்களை சின்ன வயசுல 8 வயசுல 9 வயசுல பார்த்துருக்கிறோம். அதற்கு பிறகு அவங்களுடைய கராமத்துகளையும் அவங்களுடைய கஷ்ஃப்களையும் அவங்களுடைய ஞானங்களையும் அவங்களுடைய அற்புதங்களையும் சொல்லப்பட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த காலத்திலும் இல்லையே அப்படின்னு நாம நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ ஒரு மகான், அந்த மகான்களுக்கு நிறைய முரீதுகள் நம்ம ஊர்ல வாழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க பார்த்த வகையில் ஆஜா பாஜான இருப்பாங்க, நல்லா ஹைட்டா இருப்பாங்க, அழகான முக தோற்றம், தாடி, எப்பவும் துண்டு போட்டிருப்பாங்க. ஸ்ரீதேவி, அவங்க கம்பீர நடை, அந்த கம்பீர நடையிலும் கூட குனிந்த வண்ணம் பணிவான முறையில் நடப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த ஷேக். அப்போ அவங்கள்ட்ட முரீதுகள் இருப்பாங்க, சில முஹிப்பீன்கள் இருந்தாங்க. அதுல ஒரு முஹிப்பீன்கள் உண்டான ஒரு மனிதர் கொஞ்சம் சில காரியங்களை, கூடாத காரியங்களை செய்துட்டு இருந்தார். மது அருந்துட்டான்னு வைங்களேன், மது அருந்து இந்த மாதிரி பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு.
அப்போ அவங்கள அந்த மது அந்த அந்த ஆளை பற்றி மற்றவங்க எல்லாம் சொன்னாங்களாம், என்ன ஷேக் அவங்களே நம்மளோடு இருக்கிறாரு, நைட்டு பகலில் பார்த்தா இருக்கிறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறாரு. இந்த கட்டுப்படுறதுங்கிற அந்த காலத்துல தான் இருந்துச்சுங்க, அப்படித்தானே? இன்னைக்கு கட்டுப்படுறது இல்லை இல்லையா? பெற்றோர்களுக்கு பிள்ளையே கட்டுப்படுறது இல்லை. எங்கள் ஊரில் சாய்பாபான்னு சொல்லுவாங்க, சாஹிப்னு சொல்லுவாங்க. இந்த சாஹிப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மகான்கள்லாம் இருந்தாங்க. நல்ல சாயா வாங்கிட்டு சொன்னாங்க, நல்ல டீ வாங்கிட்டு சொன்னாங்களேங்க எங்கள் மாமட்ட. நல்ல டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது சுபஹானல்லாஹ், அதாவது எங்க தெருவில் இருந்து அந்த மைக்காட் வழியா போனா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் போய் சாயா வாங்கிட்டு வந்தாருங்க ஒரு ஆளு. எப்பா நல்ல சாயா வாங்கிட்டு வா என்ன அப்படின்னு சொன்ன காரணத்தால சாஹிப் கேட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி போனாங்களாம். என்னப்பா இவ்வளவு நேரம் போயிட்டு வந்த? இல்லவாப்பா நீங்க சாயா கேட்டீங்க இல்லையா, நல்ல சாயா கேட்டீங்களா, அதனால நான் டவுன் கிட்ட போய் வாங்கிட்டு வந்து சொன்னாங்களாம். இந்த கட்டுப்பாடு, அந்த பெரியவங்களுக்கு ஷேகுக்கு மரியாதை, எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க. அப்ப இந்த பெரியவங்கள்ட்ட சொன்னாங்களா, பகல் முழுக்க நம்மள்ட்ட ஹிதுமத் செய்யறாரு, நம்மள்ட்ட இருக்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு, ஆனா நைட் ஆனா இந்த மாதிரி காரியம் செய்யறாரு, அதை கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்களாம். இது இயல்பு தானே, உங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த ஷேகிட்ட சொன்ன உடனே அப்படியாமா, சரி நாளைக்கு நான் பாத்துக்கிறேமான்னு சொன்னாங்க. இந்த ஷேகு நான் பாத்துக்கிறேமா. மறுநாள் காலையில, அவர் காலையில தானே வர்றாரு, நைட்டு வரைக்கும் இருக்கிறார். ஆள் வரும்போது, எப்பா ஏய் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சொல்றதுதான் உனக்கு. நம்ம தெருவுல அவங்க சொன்னாங்களாம், நம்ம தெருவுல அல்ல அடுத்த தெருவுல நம்ம மஹல்லா வாசிகள்ல யாரு மௌத்தா போனாலும் நீ தான் ஜனாசா குளிப்பாட்டணும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாரு மௌத்தா போனாலும் நீ தான் ஜனாசா குளிப்பாட்டணும். எப்படி திருத்துறாங்க பாருங்க. இது என்ன வழங்க சொல்லுங்க? அழகான முறையில் அவரை கண்டிக்கவும் முடியல, கண்டிக்கவும் கூடாது, விரண்டோடனும் கூடாது, ரொம்ப வேகமா பேசிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா. அழகான முறையில் உபதேசம் செய், அழகான முறையில் சொல். ஃபிரௌன்டையே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போக சொல்லும் போது ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மெருதுவா சொல்லுங்கன்னு சொன்னா அல்லாஹ். ஃபிரௌன்டையே மெருதுவா பேசுங்கன்னு சொன்னா அல்லாஹ். இந்த ஷேக சொன்ன வார்த்தை, எந்த ஜனாசாவும் நீனும் குளிப்பாட்டணும்பான்னு சொன்னாங்களாம். இவர் யோசிக்கல, என்னடா திடீர்னு கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க? அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போக 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 சுப்ஹானல்லாஹ் அவருடைய உள்ளம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆஹா, இதுக்குத்தான் சொல்லியிருக்கிறாங்களா, அப்படி எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எத்தனை பேர்கள் வந்து இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது சஹாபிகள் வேகப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உதுனு மின்னி, என்கிட்ட கொண்டு வா ஆளை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உதுனு மின், அவரை கிட்ட கொண்டு வா. ரசூலுல்லாஹ் தடவி கொடுத்து பேசுவாங்களாம். விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட ஒரு மனிதரை சஹாபாக்கள் உடனே கொந்தளித்த பொழுது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வாங்க, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் யஹ்யால இந்த செய்தியை பதிவு செய்வாங்க. எல்லா சஹாபிங்க வந்துருச்சாங்க, யார ரசூலல்லாஹ் அவர் விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறாரு, சாமி இருங்கம்மா, கிட்ட வாங்கம்மா. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்னா சொல்லி 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 சுப்ஹானல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி ஃபதரப அலா ஸத்ரிஹி, தன்னுடைய கையை கொண்டு அவருடைய நெஞ்சின் மீது அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வஹஸின் ஃபர்ஜஹு வக்ஃபிர் தம்பஹு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாயாக, இவரை பரிசுத்தப்படுத்துவாயாகன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், என்றைக்கு ரசூலுல்லாஹ் என் கல்பிலை அடித்து துஆ செய்தார்களோ அன்று முதல் சுப்ஹானல்லாஹ் எந்த காரியம் எனக்கு விருப்பமா இருந்துச்சோ அந்த காரியம் எனக்கு வெறுப்பாக மாறிச்சு. ஒரு பக்குவம். இந்த ஷேக் சொன்ன பிறகு அதற்கு பிறகு அந்த மனிதர் அப்படியே மாற்றிக்கொண்டு கடைசியில் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு நாள் என்றைக்கும் நாம மரணிச்சுதான் தீருவோம், நம்மளை இப்படி போட்டு புரட்டுவாங்க இல்லையா, அப்படித்தானே? அவர் மாற்றி நினைச்சாரு. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது என்ன நிலை ஆகும் என்பதை அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டு அன்றோடு விட்டார். என்ன இப்ப அங்கெல்லாம் போறதுண்டாப்பா அப்படின்னு கேட்டாங்களா அவங்க. கடைசியில் கொஞ்ச நாள் பிறகு கேட்டாங்களா, பேர் எனக்கு வாயில வருது. சுப்ஹானல்லாஹ், ஒரு பேர் வாயில வருது எனக்கு. என்னப்பா ஷேக் கேட்டாங்களாம், என்னப்பா அங்கெல்லாம் போறது உண்டா? இல்ல பாப்பா.
அழகான முறையில் தங்களோடு இருக்கக்கூடியவர்களை சேவையின் மூலமாக, ஹிதுமத்தின் மூலமாக, நல்லவர்களுக்கு அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சேவை. ஹிதுமத் அவங்களிடத்தில் நிறைய நேசர்களிடத்தில் இருந்துச்சு. சிதுக்கு முதல் ஹிதுமத் வரைக்கும் ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சீதனா இப்ராஹிம் பின் அதிகம் ரஹ்மஹுல்லா 3 வருஷம் வேலை பார்த்தாங்களாம். 3 வருஷம் வேலை பார்த்துட்டு தண்ணி கொண்டு வரும்போது ஒருத்தண்ட இடிச்சிட்டு அவர் தண்ணி அவர் மேல பட்டுட்டு அவர் ஓங்கி அடிச்சாரு இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட. அடிச்ச உடனே இப்ராஹிம் அதிகம் கேட்டாங்களா, ஏய் யார் அடிக்கிற நீ? நான் யார் தெரியுமா? பல்கி நாட்டினுடைய மன்னர். அந்த பொறுப்பு இந்த நேரத்தில் இருந்தா உன்னை என்ன செய்திருப்பேன்? அப்படிதானே? அந்த பொறுப்பு இப்ப இருந்திருந்தா உன்னை என்ன செய்திருப்பேன் தெரியுமா? இதை பார்க்கிறாங்க ஃபுதைல் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னைக்கு பையாத்து கொடுக்கலாம் நினைச்ச ஃபுதைல் ரலியல்லாஹு அன்ஹு இப்ராஹிம் கூப்பிட்டு சொன்னாங்களா, ஏய் உனக்கு இன்னைக்கு ஹிதுமத் பையத்து தரலான்னு நினைச்சேன், ஆனா நீ சொன்ன வார்த்தை இருக்கு பாரு, உன் உள்ள தொட்டு அந்த அரசாட்சி போகல, இன்னும் 3 வருஷம் சொன்னாங்களாம். இன்னும் 3 வருஷம் ஹிதுமத் செய்ய சொன்னாங்களாம். அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல ஒரு ஆள் அடிச்சுட்டாரு. இவங்க கையை பிடிச்சு கேட்டாங்களா, உன் கை வலிக்குதான்னு கேட்டாங்களாம். உன் கை வலிக்குதாப்பான்னு கேட்டாங்களாம். இதை பார்த்துதாங்க எப்பாங்க வா, இன்னைக்குத்தான் நீ தகுதியான ஆளு, இந்த பையத்து பிடிச்சுக்கன்னு சொன்னாங்களாம். எனவே நல்லவர்களான சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர்களாக மாற்றுவதற்குண்டான அந்த ஹிதுமத்தை, சேவையை செய்து எந்தெந்த விதத்திலெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சேவை செய்தவர்கள் இறைநேசர்களான நல்லவர்கள். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் அவன் நெருக்கத்தையும் நேசத்தையும் அன்பையும் பெற்றவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நல்ல சேவைகளை செய்து ரப்பின் பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபை தந்தல்வானாக. வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ரப்புல் ஆலமீன் உடல் வலிமையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. இறை நேசத்தை பெற்ற எத்தனையோ நேசர்களான பெண்மக்கள், சாலிஹத்தான பெண்மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஷஅவானத்துல் பிஸ்ரியா, ஒரே ஒரு நிகழ்வு சொல்லட்டா? ஷஅவானத்துல் பிஸ்ரியா, ஷஅவானா இன்னைக்கு மௌலித் ஷரீஃபில் சில்சிலால வரும். ஷஅவானா நேசான ஷஅவானா இல்ல, மிக பெரும் சீமாட்டியா வாழ்ந்தவர்கள், மனம் போன போக்கில வாழ்ந்தவங்க ஷஅவானா. 10 பணிப்பெண்களோடு அலைவாங்க ஷஅவானா. எங்க போனாலும் பணிப்பெண்களோடு போவாங்க. கூத்து கும்மாலத்தான் சிரிச்சவன் தான் போவாங்க. அப்படி போகக்கூடிய ஷஅவானா ஒரு நாள் வீதியில, பஸ்ராவுடைய வீதியில போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்தம் வருது. அப்போ ஒரு பணிப்பெண் அனுப்புறாங்க. ஏய் உள்ள என்ன சத்தம் வருது பாரு, யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டு இருக்கிறாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். நான் பணிப்பெண்ண உள்ள போன அம்மா வெளியே வரல. 2வது ஒரு அம்மா அனுப்புச்சு, அந்த அம்மா வெளியே வரல. 3வது அனுப்புச்சு. தன்னோடி வந்த அத்தனை பணிப்பெண்களையும் அனுப்பிய பெண்கள் எல்லாம் வெளியே வராத போது ஆச்சரியத்தோடு ஷஅவானா, செல்வ சீமாட்டியா வாழ்ந்த ஷஅவானா, மனமோன போக்கில் வாழ்ந்த ஷஅவானா கடைசியா தானே உள்ள போறாங்க. உள்ள ஒரு பெரியவர் பயான் பண்ணி கொண்டிருக்கிறார். சுற்றுச்சூழ மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். சாலிகை முர்ரி ரஹ்மஹுல்லா, சாலிகை முர்ரி ரஹ்மஹுல்லா பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயானில் மக்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறார்கள். அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க. இந்த ஷஅவானா போய் நின்னா சுபஹானல்லாஹ், ஆச்சரியத்தோடு தன்னையே மெய்மறந்துட்டா இந்த அம்மா. பயான் முடிஞ்ச பிறகு இந்த ஷஅவானா நேர சாலிகை முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிட்ட போய் கேட்டாங்களா, என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானான்னு கேட்டாங்களாம். என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா? உடனே அந்த சாலிகை முர்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, ஏமா இந்த பஸ்ரால வாழக்கூடிய ஷஅவானை விடவா நீ பாவம் செய்துட்டேன்னு கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க? இந்த பஸ்ரால வாழக்கூடிய ஷஅவானை விடவா நீ பாவம் செய்துட்ட அப்படின்னு கேட்ட உடனே ஷஅவானா தேம்பி தேம்பி அழுதாங்க. யாரு? அந்த அவங்க தான் ஷஅவானா. சாலிகை முர்ரி கேட்கிறாங்க, ஷஅவானை விடவா நீ பாவம் செய்துட்ட? ஒரு பாவத்திற்கு முன் உதாரணமாக சொல்லப்பட்ட பொழுது ஷஅவானா தேம்பி தேம்பி அழுதார்கள். இவங்க சொன்னாங்களா, நான் ஷஅவானா தானே சொன்னமா, நீ ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்களா சாலிகை முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷஅவானா சொன்னாங்களா, பெரியவரே, பாவத்திற்கு எந்த பரிகாரத்திற்கு எந்த பெண்ணை முன் உதாரணமாக காட்டுகிறீர்களோ அந்த ஷஅவானா நான் தான் சொன்னாங்களாம். இந்த செய்தியை மூத்த ஆலிம், ஒரு பெரியமா ஒரு ஆலிம் சொன்ன செய்தி இந்த செய்தி. சாலிகை முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த ஷஅவானை சொல்றீங்களோ அந்த ஷஅவானை நான் தான் சொல்லி சாலிகை முர்ரிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். சுபஹானல்லாஹ். அதற்கு பிறகு
தௌபா செய்தார்கள். சாலிக முர்ரி சொன்னாங்களா, நீ தௌபா செய்யுமா, அல்லாஹ் தௌபாவை மன்னிக்க கூடியவன், நீ மாறுமா, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுவிடலாம், உன் மனதை மாற்றிக்கொள், அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுவிடலாம் என்று சொன்னார்கள், உபதேசம் செய்தார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு வலிமார்களுடைய பேரு லிஸ்டில், பேரு பதிவேட்டில் பதிய செய்யப்பட்டிருக்கிறது ஷஅபானத்துல் மிஸ்ரியா. எனவே அருமையான தாய்மார்களே, ஷஅபானாவை போன்று, ராபியாத்துல் அதவியாயை போன்று நம்முடைய பெண்களான சாலிகத்தான பெண்களாக மாற வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோரையும் சாலிகங்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளை ரப்புலுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ தௌஃபீக் செய்வானாக. பெற்றோர்களோடும் மனைவி மக்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாநபியின் சியாரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கி தந்தல்வானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகள் ஆக்கி தந்தல்வானாக, மனநிறைவான பிள்ளைகள் ஆக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.